நேயர்கள் அனைவரையும் ஜெயா பிளஸ் தொலைக்காட்சியினுடைய ஏன் என்ற கேள்வி. இன்றைக்கு நாம் தமிழக தேர்தல் வரலாற்றில் ஒரு பெரும் மாற்றமும் புரட்சியும் ஏற்பட்டிருக்கிறது. ஆம், தற்போது கழக பொதுச் செயலாளர் திருமதி சசிகலா அவர்கள் தைலாபுரத்தில் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நிறுவன தலைவர் ஐயா ராமதாஸ் அவர்களோடு சந்தித்திருக்கிறார். எதிரிகளையும் துரோகிகளையும் வீழ்த்துவதற்கான வியூகத்தை வகுத்திருக்கிறார். தமிழக அரசியலில் இதுகாரம் ஒரு மௌனிக்கப்பட்ட தலைமையாக பார்க்கப்பட்ட பலருக்கு இன்றைக்கு ஒரு பெரும் அதிர்ச்சி. அதிமுகவின் அடிமட்ட கொள்கைகளை ஏற்றுக்கொண்ட தொண்டர்களுக்கு பெரும் மகிழ்ச்சி. ஆகவே இப்படி பல நிலைகளில் செய்திகளின் தலைப்பாக உருமாறி போயிருக்கும் திருமதி சசிகலா அவர்களுடைய புதிய வியூகம் தமிழ்நாட்டில் அரசியலில் மாபெரும் பூகம்பமாக வெடிக்கப் போகின்றது. இதை வேண்டுமென்றே ஒரு மாவட்ட கட்சியாக, தென் மாவட்ட கட்சியாக அதை சுருக்க வேண்டும் என கங்கணம் கட்டி கொண்டிருந்த பல ஹிப்போக்ரட்ஸ் அவர்களுடைய உள்ளத்தில் இது தமிழகம் முழுவதும் ஒரு பெரும் அலைகளை ஏற்படுத்தி இருக்கிறது. புரட்சித்தாய் சின்னம்மா ஐயா ராமதாஸ் சந்திப்பு என்கின்ற தலைப்பை நாம் இன்றைக்கு எடுத்திருக்கிறோம். அதன் துணை தலைப்பாக எதிரிகளையும் துரோகிகளையும் வீழ்த்தும் யூகம். இந்த வியூகத்தில் இன்னும் பலர் சேர்வதற்காக அடுத்தடுத்து வரப்போகிற நாட்கள் தமிழக அரசியலில் மாபெரும் மாற்றத்தை ஏற்படுத்த போகின்றது. இதை குறித்து நாம் பேசுவதற்காக தற்போது அமர்ந்திருக்கிறோம். எம்மோடு வழக்கறிஞர் தோழர் இளந்தமிழ் ஆர்வலன் அவர்கள் கழகத்தின் சார்பிலே கலந்து கொள்கிறார். இளந்தமிழ் சார், வணக்கம். வணக்கம். அதை போன்று நெசவாளர் எஸ் அரசன் கழக நிர்வாகியாக நம்மோடு கலந்து கொள்கிறார். ஐயா அவர்களையும் வரவேற்கிறேன். நம்முடைய பத்திரிகையாளர் கண்ணியத்துக்குரிய ராமன் அவர்களை நான் வரவேற்கின்றேன். திராவிட இயக்க ஆய்வாளர் மூத்த பத்திரிகையாளர் மரியாதைக்குரிய துரை கர்ணா. வணக்கம் திரு இளந்தமிழ் ஆர்வலன். இந்த தலைப்பு, இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த நிகழ்வு உங்களுக்கெல்லாம் ஒரு பெரும் மகிழ்ச்சி ஏற்படுத்தியிருக்கும். பலர் மௌனித்து போனார்கள். சசிகலா என்றெல்லாம் எக்காலம் கொட்டி கொண்டிருந்த நேரத்தில் பலருக்கு ஆச்சரியம், பலருக்கு அதிர்ச்சி, அடிப்படை தொண்டர்களுக்கோ மாபெரும் மகிழ்ச்சி. எப்படி பார்க்கிறீர்கள் இளந்தமிழ்? மிக அழகாக பொருத்தமாக சொல்லியிருக்கீங்க. எங்களுக்கெல்லாம் மிகப்பெரிய மகிழ்ச்சி. அடிமட்ட தொண்டர்கள் வரைக்கும் இது ஒரு மிகப்பெரிய எழுச்சியை ஏற்படுத்தக்கூடிய சந்திப்பு, அரசியல் நகர்வு. இது புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள் இந்த தேர்தலை ஒட்டி எடுத்து வைத்திருக்கின்ற இந்த நகர்வு ஒரு மிகப்பெரிய புரட்சி. நீங்க சொன்னதுதான், அதாவது கொல்லன் பற்றையில் ஊசி வைப்பவர்கள் போல புரட்சித்தாய் சின்னம்மா அவர்களுக்கே கடந்த காலங்களில் இந்த 4-5 ஆண்டு காலமாக ஏராளமான இலவச ஆலோசனைகளை வழங்கி கொண்டு வந்தவர்கள். அப்படிப்பட்டவர்களெல்லாம் நினைத்து கூட பார்க்க முடியாத அரசியல் நகர்வுகளை கடந்த ஓரிரு வாரங்களிலே புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள் நிகழ்த்தி காட்டியிருக்கிறார்கள். இந்த அரசியல், தமிழ்நாட்டு அரசியலின் திசை வழியை மாற்றி காட்டியிருக்கிறார்கள். இது ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்த போகிறது என்பது நிச்சயமான ஒன்று. இந்த சந்திப்பும் இந்த இருவரும் தலைவர்கள், அதாவது அனைத்து இந்திய புரட்சித் தலைவர் மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மா அவர்களும், பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நிறுவன தலைவர் மருத்துவர் ஐயா ராமதாஸ் அவர்களும் எத்தகைய வியூகங்களை அமைத்து இந்த தேர்தலை சந்திக்க இருக்கிறார்கள், துரோகிகளுக்கும் எதிரிகளுக்கும் எப்படிப்பட்ட பாடத்தை புகட்ட இருக்கிறார்கள், தமிழ்நாட்டு மக்கள் மத்தியிலே இந்த இருவரும் தலைவர்கள் எத்தகைய ஆற்றல் மிக்கவர்கள், எவ்வளவு சக்தி படைத்தவர்கள் என்பதை நிரூபிக்க காத்திருக்கிறார்கள் என்ற இந்த செய்தி தமிழ்நாட்டு அரசியல் களத்தில் ஒரு மிகப்பெரிய அதிர்வலையை இன்றைக்கு ஏற்படுத்தி இருக்கிறது. ஒன்றை நான் முக்கியமாக குறிப்பிட்டு சொல்ல வேண்டும். அது கழகத்தின் பொதுச் செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள் அண்மையிலே கட்சியின் கொடியை அறிமுகப்படுத்தி, கட்சியினுடைய பெயரை அறிமுகப்படுத்தி இந்த நகர்வுகளை நடத்த தொடங்கி இருக்கிறார்கள். ஆனால் அவருடைய பெயரை உச்சரிக்காமல் தமிழ்நாட்டு அரசியல் களத்தில் மெயின் ஸ்ட்ரீம் மீடியா, அதாவது இருக்கக்கூடிய சேட்டலைட் சேனல்ல நடத்தக்கூடிய டிபேட்ல ஒரு நாள் கூட புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள் பெயரை குறிப்பிடாமல்
அந்த டிபேட்டுகள், அந்த விவாதங்கள் நகர்ந்ததில்லை. அப்படிப்பட்ட ஒரு நீக்கமற்ற நிலையை புரட்சி தாய் சின்னம்மா அவர்கள் தமிழ்நாட்டு அரசியலே கொண்டவர் ஆவார் என்பதை அவருடைய இந்த மிகுந்த சாதுரியம் மிக்க ராஜதந்திரமான நடவடிக்கைகள், யாரும் எதிர்பார்க்க முடியாத, யாரும் சாதிப்பதற்கு நினைக்க முடியாத விஷயங்கள் எல்லாம் சாதித்து காட்டி ஒரு மிகப்பெரிய அதிர்வலையை இந்த அரசியல் தளத்திலே உருவாக்கி இருக்கிறார் என்பதை நாம் பார்க்கிறோம். இப்போ இந்த இருவரும் தலைவர்கள் சந்தித்த பிறகு செய்தியாளர்களை சந்திப்பார்கள் என்று மிகுந்த ஆவலோடு நாம் எல்லாம் காத்து கொண்டிருக்கிறோம். இந்த தலைவர்கள் மக்களுக்கும் கழக தொண்டர்களுக்கும் நிர்வாகிகளுக்கும் என்ன செய்தியை தர காத்திருக்கிறார்கள் என்பதை பார்ப்பதற்கு நாம் மிகுந்த ஆவலோடு காத்திருக்கிறோம் என்பதை என்னுடைய முதல்கட்ட கருத்தாக நான் பதிவு செய்கிறேன். திரு துரைக்கண்ணையா, இப்போ இந்த செய்தியில் நாம் இப்போ நேரலையிலே பார்த்துருக்கிறோம். தமிழக அரசியலில் வட மாவட்டங்களில் பெரும் தாக்கத்தை, ஒடுக்கப்பட்ட மக்களின் குரலாக இருக்கக்கூடிய மூத்த ஒரு ஆளுமை, 87 வயது பெரியவர், மிகுந்த அனுபவசாலி. அவரும் தமிழ்நாட்டில் 40 ஆண்டுகளா மேலாக அதிமுக என்கின்ற ஒரு மாபெரும் இயக்கத்தை வழிநடத்திய செல்வி ஜெயலலிதா அவர்களோடு இணைந்து அவர்களோடு பாரிய அழுத்தத்திற்கு உள்ளாகிய திருமதி சசிகலா அம்மா இவர்கள் தற்போது தைலாபுரத்தில் இணைந்திருக்கக்கூடிய காட்சியை நாம் ஒலிபரப்பினுடைய பார்த்து கொண்டிருக்கிறோம். திராவிட இயக்க ஆய்வாளராக எதிர்பார்ப்பு இல்லாமல் இப்படி ஒரு பெரும் நிலை ஏற்பட்டிருப்பதை தாங்கள் மட்டுமல்ல, ஒட்டுமொத்த தமிழகமே ஒரு அதிர்ச்சியில் இருக்கலாம். ஆனால் அதே சமயம் தோழர் அவர்கள் சொன்னதை போன்று மகிழ்ச்சியிலும் எழுச்சியிலும் இருக்கலாம். உங்கள் பார்வை எப்படி? தமிழக தேர்தல் அரசியல் களத்தில் இது ஒரு மிகப்பெரிய திருப்பு முனையாக தான் நம்ம பார்க்குறோம். நீங்கள் குறிப்பிட்டது மாதிரி மருத்துவர் ராமதாஸ் ஐயா அவர்கள் கிட்டத்தட்ட ஒரு 10 ஆண்டுகளுக்கு மேலாக வன்னியர் சங்கத்தில் பயணித்து பாட்டாளி மக்கள் கட்சி என்கிற அரசியல் கட்சியை தொடங்கி 40 ஆண்டுகளுக்கு மேலாக பல ஆயிரக்கணக்கான கிராமங்களுக்கு சென்று அந்த வன்னியர் சமுதாய மக்களை தன்பால் ஈர்த்து ஒரு மிகப்பெரிய அரசியல் இயக்கத்தை கட்டமைப்பை தொடங்கினார். அந்த அமைப்பு என்பது முழுக்க அவருடைய தனிப்பட்ட உழைப்பால் வந்தது அப்படிங்கிறது அந்த வன்னியர் சமுதாய மக்கள் இன்னும் உணர்வுபூர்வமாக அவரோடு பயணித்து கொண்டிருக்கிறார்கள். 90,000 கிராமங்களில் பயணிச்சிருக்கார். ஆமாம். மிகப்பெரிய அளவில் ஒவ்வொரு தேர்தலிலும் ஒரு பெரும் தாக்கத்தை அவங்க ஏற்படுத்துவார்கள். குறிப்பாக இந்த வடக்கு மண்டலம் மேற்கு மண்டலங்களில் கணிசமாக, வடக்கு மண்டலம் என்பது இந்த சென்னை, செங்கல்பட்டு, திருவள்ளூர், காஞ்சிபுரம் தொடங்கி வேலூர், நம்மள அப்படியே மேற்க தருமபுரி, கிருஷ்ணகிரி, சேலம் அந்த பகுதிகளில் பார்க்குற போது ஒரு மிகப்பெரிய அளவில் தாக்கத்தை ஏற்படுத்துவாங்க. சேலம் வரைக்கும். ஆமாம். அப்போ வெற்றி தோல்வியை தீர்மானிக்கக்கூடிய குறைந்தபட்சம் ஒரு 60-70 சட்டமன்ற தொகுதிகளில் வெற்றி தோல்வியை தீர்மானிக்கிற சக்தியாக பாட்டாளி மக்கள் கட்சி இருந்தது அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். பல தேர்தல்களில் நம்ம பார்த்தோம். இப்போ இன்றைக்கு திரு அன்புமணி ராமதாஸ் தனியாக தெரிந்து நான் தான் தலைவர் என்று அவர் நீதிமன்றத்திற்கும் தேர்தல் ஆணையத்திற்கும் போய் அவருக்கு கட்சியும் சின்னமும் கொடுத்து விட்டதாக நமக்கு தெரிகிறது. ஆனால் கீழே இருக்கிற அவரோடு நிர்வாகிகள் இருக்காங்க. ஒரு 60-70% பேர் அன்புமணி ராமதாஸ் பின்னாடி நிர்வாகிகள் இருக்கிறார்கள். ஆனால் அடிமட்ட தொண்டர்கள், பாட்டாளி மக்கள் கட்சியிலே பயணிக்கிற வன்னியர் சங்கத்தை சேர்ந்தவர்களும் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய கிராம கிளை தொடங்கி கிளை, நகரம், பேரூர், ஒன்றியம் இந்த பகுதிகளில் பயணிக்கிற சுமார் 60-70% பேர் ஐயா மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் பின்னாடி இருக்கிறாங்கன்னு தான் யதார்த்தமாக நிலவரமாக தெரிகிறது. இவர் வயதில் இளையவர் அன்புமணி அவர்கள். இவரோடு நாம் பயணித்தால் அடுத்தடுத்து நமக்கு பதவிகள், பொறுப்புகள் கிடைக்கும். இருக்கிற பதவி பொறுப்புகளை தக்க வைத்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறவர்கள் மட்டும்தான் அங்கே. வன்னியர் வாக்குகள் என்பது மிக அதிகபட்சமாக மருத்துவர் ராமதாஸுக்கு கிடைக்கும் என்பதுதான் கள செய்தியாக நமக்கு இருக்கிறது. அவர் உருவாக்கி வளர்த்தெடுத்து, தான் பெற்று வளர்த்தெடுத்த தன் அன்பு மகன் அன்புமணியை மத்திய அமைச்சராக்கி அழகு பார்த்தவர், கட்சியினுடைய இளைஞரணிக்கு பொறுப்பாளராக்கி அவருடைய வளர்ச்சியை கண்டு ரசித்தவர், மாற்றம், முன்னேற்றம், அன்புமணி என்று தமிழகத்தின் தலைமை பொறுப்பிலே மகனை அமர்த்த வேண்டும் என்று பாடுபட்டு அதற்கான வியூகங்களை வகுத்து களமாடியவர். இப்போது நேர் எதிரடியாக அரசியல் களத்தில் இருக்கிற பொழுது தனக்கு துரோகம் இழைத்த தன் மகனுக்கும் பாடம் புகட்ட வேண்டும் என்று களமிறங்கியிருக்கிறார். அப்படியே இந்த பக்கம் வருவோம். திருமதி வி.கே. சசிகலா அவர்களும் தனக்கு
இந்த கட்சியில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தில் இடமில்லை என்று அறிவித்துவிட்ட திரு எடப்பாடி பழனிசாமிக்கும் என்டிஏவில் சேர்ந்து எந்த துரோகியை வீழ்த்துவதற்காக அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகத்தை தொடங்கியிருக்கிறோம் என்று அறிவித்தாரோ திரு டிடிவி தினகரன், அவரும் இன்று அந்த துரோகியோடு கைகோர்த்து சேர்ந்ததால் இவர் சிற்றன்னையாக இருந்து திரு டிடிவி தினகரனை அவருடைய கிட்டத்தட்ட ஒரு 40 ஆண்டுகளுக்கு மேலாக அவரை அரவணைத்து அவருடைய அரசியல் வாழ்வுக்கும் வழிவகுத்து கட்சியினுடைய பொருளாளராக, அமைப்புச் செயலாளராக, நாடாளுமன்ற உறுப்பினராக ஆக்கி அழகு பார்த்த திருமதி சசிகலா அவர்களுக்கு ஒரு துரோகம் இழைக்கிற சூழலில் ஈடுபட்டுட்டார். அவர் சிறைக்கு சென்ற போது கூட கட்சியை நீ பார்த்துக்கொள் என்று கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளராக நியமித்து சென்றார் திருமதி சசிகலா அவர்கள். ஆனால் நிலைமை தலைகீழாக மாறிவிட்டது. இந்த புறம் தான் வளர்த்தெடுத்த தன் பையனுக்கு இந்த தேர்தலில் பாடம் புகட்ட வேண்டும் என்று மருத்துவர் ஐயா வந்திருக்கிறார். தான் வளர்த்தெடுத்த தன்னுடைய வளர்ப்பு பையன் டிடிவி தினகரன் அக்கால் மகனுக்கு, அவருக்கு இந்த தேர்தல் மூலமாக பாடம் புகட்ட வேண்டும். இந்த இருவருக்கும் பாடம் புகட்டுவதோடு இந்த தமிழ் மக்களுக்கான ஒரு நிலைப்பாட்டை, தமிழ் மக்களுடைய அரசியல் நிலைப்பாட்டை நாம் உறுதிப்படுத்த வேண்டும். ஒரு சரியான திசைவழியில் சென்று இந்த தேர்தலில் மக்கள் விரோத செயலில் ஈடுபடுபவர்களை நாம் அடையாளம் காட்டி தோலுரிக்க வேண்டும் என்கிற பார்வையும் ஒரு பக்கம் இருக்கிறது. அதனால்தான் சொல்லுகிறேன், இது ஒரு பெரிய திருப்பு முனை. 2026 தேர்தலில் இது மிகப்பெரிய தாக்கத்தை உருவாக்கும். திரு எடப்பாடி பழனிசாமியினுடைய பிடிவாத போக்கால் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் சரிவு பாதையிலே போகிறது. இதை மீட்டெடுப்பதற்கு முயற்சி மேற்கொண்டு 4 ஆண்டுகளாக அந்த முயற்சி பலனளிக்காத சூழலில் இந்த தேர்தலில் எப்படியாவது அவர்கள் தாங்கள் செய்த தவறை உணர வேண்டும் என்கிற அந்த கருத்தாக்கத்தின் அடிப்படையில் களமிறங்கி இருக்கிறார்கள். இன்றைய தேர்தல் களம் இதுவரையிலும் 4 முனை போட்டி என்று இருந்தது. திராவிட முன்னேற்றக் கழகம், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம், தமிழக வெற்றிக் கழகம், சீமானுடைய நாம் தமிழர் என்று 4 முனை போட்டியாக இருந்தது. இப்போது 5 முனை போட்டியாக அது வடிவெடுத்திருக்கிறது. திரு ராமதாஸ் அவர்களை சந்தித்து பேசி உறுதிப்படுத்தி இன்றோ நாளையோ அதற்கான அறிவிப்பை இவர்கள் இருவருமே, திரு ராமதாஸ் அவர்களும் அறிவிக்கலாம், திருமதி வி.கே. சசிகலா அவர்களும் அறிவிக்கலாம். அப்படி அறிவிக்கிற பொழுது இவர்களோடு எந்தெந்த அமைப்புகள், எந்தெந்த கட்சிகள் மேலும் வரப்போகிறது என்பது நமக்கு இன்னொரு 2, 3, 4 நாட்கள் அப்படி வருகிற பொழுது இது ஒரு மிகப்பெரிய வலிமையான 5வது அணி, ஒரு வலிமையான அணியாக வருகிற பொழுது யாரும் தனித்து ஆட்சி அமைக்க முடியாத ஒரு சூழல் கூட உருவாகலாம் என்பதான் என்னுடைய முதல் கட்டம். பரவாயில்ல, நம்ம நிறைய தான் பேச போகிறோம். திரு நெசவாளர் எஸ்.எஸ். அரசன் கழக நிர்வாகி ஐயா, இப்போது துரோகம் இழைக்கப்பட்டவர்கள், அதே போன்று ஹிப்போக்ரட்ஸ், வஞ்சிக்கப்பட்டவர்கள், அதாவது கபட வேடதாரிகளின் மூலம் இப்போ இந்த சூழல்களை திரு துரைக்கண்ணு ஐயா ஒரு கம்பேரிசன், அவருடைய பார்வை, அதற்கு முன்பு கழக நிர்வாகி வழக்கறிஞர் இளந்தமிழுடைய பார்வையோடு நெசவாளர் அரசன் கழக நிர்வாகி, உங்களுடைய பார்வை எப்படி? இந்த தலையங்கத்தை ஒட்டி போகிறது தியாக தலைவி சின்னம்மாவுடைய ஆளுமை. உலக அரசியல் வரலாற்றில் எத்தனையோ பேர் இரும்பு பெண்மணி பலவாறு புகழ்ந்திருக்கிறாங்க. ஆனால் உலகத்திலேயே இப்படிப்பட்ட ஒரு எதையும் தாங்கும் இதயம் அண்ணா சொன்னார். மாற்றான் தோட்டத்து மல்லிகைக்கு மனம் உண்டுன்னு சொன்னார். கடமை கண்ணியம் கட்டுப்பாடு அவர் கடைபிடிச்ச அத்தனையும் அண்ணாவினுடைய இதைப்படி அது செயல்படுறவங்க இன்றைக்கி தியாக தலைவி சின்னம்மா ஒன்று. 2வது, இன்றைக்கி மிக முக்கியமான ஒரு நாள். புரட்சி தலைவர் மறைவுக்கு பிறகு இந்த இயக்கத்தை கட்டி காத்தவர், இரட்டை இலை சின்னத்தை மீட்டவர், வருங்கால அரசியலில் தலைவருக்கு பிறகு இந்த தமிழகத்தை ஆள தகுதியானவர் என்று புரட்சி தலைவி அம்மா அவர்களை தேர்வு செய்து பேரறிஞர் பெருந்தகை அண்ணா அவர்கள் முதலில் தேர்தல் களம் கண்ட சேவல் சின்னத்தில் போடி தொகுதியில் நிற்க வைத்து இன்றைக்கு இந்த இயக்கம் இப்படி இருக்கிறது என்று சொன்னால் அவருடைய நினைவு நாளில் அவர்தான் காரணம் என்று அவருக்கு ஒரு நம்முடைய நிகழ்ச்சியின் சார்பாக ஒரு வீர வணக்கத்தை செலுத்தி, நமக்கு அவர் விட்டு சென்ற மிகப்பெரிய பொக்கிஷம் புரட்சி தாய் சின்னம்மா அவர்கள். ஒரு எதிர்க்கட்சி தலைவராக அம்மா அவர்கள் அமர்வதற்கு காரணமாக அந்த பகுதியிலே போடி தொகுதியிலே வெற்றி பெறவில்லை என்று சொன்னால் இந்த இயக்கத்தை அன்றைக்கே கருணாநிதி கபலீகரம் செய்திருப்பார். அதற்கு காரணமானவர் தியாக தலைவியும் அவருடைய கணவரும். அடுத்து இன்றைக்கு துரோகத்துக்கும் திமுக ஆட்சியை வீழ்த்துவதற்கும் களங்கு காண்போம் என்று சொன்னபோது தந்தி தொலைக்காட்சியிலே
ஹரி அவர்கள் பேட்டி எடுத்தபோது தியாகத் தலைவி சின்னம்மா அவர்கள் மிக அழகாக சொன்னார்கள். உங்களுடன் கூட்டணி யார் என்று கேட்டார்கள். ஏன் திமுகவில் இருந்து கூட வரலான்னு சொன்னாங்க. புரட்சித் தலைவரை போன்று, புரட்சித் தலைவர் அம்மாவை போன்று தியாகத் தலைவி சின்னம்மா அவர்களும் ஒரு தீர்க்கதரிசி. தொலைக்காட்சி ஊடக பேட்டியில் சொல்லும்போது நான் ஒருத்தி இருக்கங்கிறதே மறந்துட்டாங்கன்னு சொல்லுவார். ஆளுங்கட்சியாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் நான் ஒருத்தி இருக்கங்கிறதே மறந்துட்டேன்னு சொல்லுவாங்க. இப்போ அதை ப்ரூவ் ஆகிருக்குல்ல, அது ப்ரூவ் பண்ணிட்டாங்க. ப்ரூவ் பண்ண பேரறிஞர் பெருந்தகை அண்ணாவிற்கு இப்படிப்பட்ட சோதனை எல்லாம் வந்ததில்லை. இதே போன்று புரட்சி தலைவருக்கு அன்றைக்கு நடந்தது. பதவி சுகத்தில் இருந்தவர்கள், மாவட்ட செயலர், சட்டமன்ற உறுப்பினர், பெரும்பான்மை அண்ணா கருணாநிதி கூட இருந்தாங்க. புரட்சி தலைவர் சாதித்து காண்பித்தார். புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் களம் காணும்போது கூட அனைத்தும் ஆரம்பி தலைமையிலே தமிழகம் முழுவதும் உள்ள முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள், பொறுப்பாளர்கள் எல்லாம் அங்கே தான் இருந்தாங்க, சாதிச்சு காமிச்சாங்க. அதே சூழ்நிலை புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களுக்கு, புரட்சித் தலைவர் அம்மா அவர்களுக்கு வந்த அதே நிலை இன்றைக்கு தியாகத் தலைவர் அவர்களுக்கு வந்திருக்கிறது. இது உண்மை. இவ்வளவு காலம் வரைக்கும் ஒருங்கிணைவோம்னு சொன்னவங்க அதுக்கு ஒத்து வரலங்கிறதுனால இன்றைக்கி களம் காணும்போது எப்படி களம் காண போகிறாங்கன்னு சொல்லும்போது இன்றைக்கு தைலாபுரம் தோட்டத்து சந்திப்பிலிருந்து எதிரணியில் இருப்பவர்கள், அம்மா முதல்ல பிரகடனப்படுத்தினதே அம்மாவுடைய நினைவு நாளில் பிரகடனப்படுத்தியது துரோகிகளையும் எதிரிகளையும் வீழ்த்துவோம் தான் பிரகடனப்படுத்தினாங்க. முதல் வீழ்ச்சி துரோகிகளுக்கு தான். இப்போ அண்ணன் துரைக்கருணா அவர்கள் சொன்னப்போ அவர் வளர்ப்பு பெற்ற மகனால் பாதிக்கப்பட்டார், இவன் வளர்ப்பு மகனால் பாதிக்கப்பட்டாருன்னு அவர் சொல்கிறதெல்லாம் இன்றைக்கி பத்திரிகைகளில் அவர் பேட்டி கொடுக்கும்போது அவர் இயக்கத்தை சார்ந்தவர் ஒரு வீட்டில் உட்காந்துருக்கிறார். அவர் கழக அமைப்பு செயலராக இருக்கார். அவரே சிரிக்கிறார், நாங்கள் கூட்டணியெல்லாம் தமிழ்நாட்டில் தான் பேசுகிறோம், நாங்கள் சாதாரணமாக போகிறோன்ட்டு. எப்படிப்பட்ட ஆளுமை! ராயப்பேட்டை போய் சண்முகம் சாலையில் உள்ள அலுவலகத்தில் பேசின காலம் போய் இன்றைக்கு இருக்கிற மோடியாக இருந்தாலும், அன்றைக்கு இருந்த பியூஷ் கோயலாக இருந்தாலும், போயஸ் கார்டன் வாசலில் தவம் கிடந்த நிலைமை மாறி இன்றைக்கு இங்கே தமிழகத்துக்கு வந்தாலும் அவங்க எங்கே ஹோட்டலில் தங்கியிருக்காங்க, இவங்க தான் ஓடுறாங்க. தேசிய கொடிக்கு அப்புறம் மிகப்பெரிய ஒரு ஆளுமை மிக்க கொடி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின கொடி. அந்த கொடிக்கு தலைமை தாங்கிறவங்க இன்றைக்கி இருக்கிற நிலைமை டெல்லி நகையாடுறாங்க. அவர் சொல்லும்போதுங்க 4-5 வருஷமாக சொல்லிட்டு இருந்தார். நான் அவர் கூட தான் பயணம் பண்ணேன், சின்னம்மா அடையாளம் காட்டினதுனால. நான் அந்த அணியில் நெசவாளர் அணி தலைவராக இருந்த மாநில சிலிப்பர் சொல்லுன்னு சொல்லிகிட்டே இருப்பாங்க அவர். இன்றைக்கி பார்க்க போனால் அந்த இயக்கத்தில் இன்னும் அதிலேருந்து பிரிஞ்சு அம்மா கிட்ட சாரியாக வந்துட்டு இருக்காங்க தமிழ்நாடு பூரா. அவங்க சொல்கிறதே என்னென்னா, ஸ்லீப்பர் செல்லு இவர் தான், ஸ்லீப்பர் செல்லு டிடிவி தினகரன் தான் இவ்வளோ நாளாக ஸ்லீப்பர் செல்லு எடப்பாடிக்கு இருந்திருக்காருன்ட்டு. இன்றைக்கி நிலைமை அதுதான். சூரியனை பார்த்து அப்படின்னு கேலி பேசின, கொச்சையாக வர்ணித்த ஒரு முதலமைச்சர் பதவியில் அம்மா அழகு பார்த்தவர் பேசுகிறாரு. அன்னைக்கு அவருக்கு உணர்வே இல்லை, நம்ம சித்தியை இப்படி பேசுகிறாரேன்ட்டு. இன்றைக்கி நடிகர் விஜய் இயக்கம் ஆரம்பிக்கும் போது ஜனநாயக நாட்டில் யார் வேண்டுமானாலும் இயக்கம் ஆரம்பிக்கலான்னு சொன்ன அதே டிடிவி தினகரன் திடீர் சாம்பார் திடீர் இட்லின்னு கேலி பேசுகிறார். காலம் கண்டிப்பாக பதில் சொல்லும். என்றைக்குமே காலம் உழைத்தவர்களை கைவிட்டதும் கிடையாது. இப்போ நான் வன்னியர்கள் மிகுந்த பகுதி, வன்னியர் பெல்ட்டுன்னு சொல்கிற ஜெயங்கொண்டம் சட்டமன்ற தொகுதியை சார்ந்தவன். முதலாக அவர் எங்கள் பகுதிக்கு தான் விருதாச்சலம் ட்ரெயினில் இறங்கி, என்னுடைய நண்பர் அம்பாசிடர் காரில் இறங்கி, அந்த காரில் தான் ஒரு கிராமமாக முதல் எங்கள் ஆண்டிமடம் ஒன்றியத்தில் தான், ஆண்டிமடம் நகரத்தில் ஆரம்பித்து காடுவெட்டிக்கு போகிற வழியில கோவில் வாழ்க்கைன்னு ஒரு ஊர். அதன் பிறகு தான் குருவெல்லாம் கூட இந்த இயக்கத்துக்கு வந்தார். அவர் இயக்கம் வன்னியர் சங்கம் ஆரம்பித்து ஒரு காலகட்டத்தில் அவர் அதில் இணைஞ்சார். அவர் அதுக்கு திமுக திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருந்தவர், காடுவெட்டி குரு. நான் அந்த பகுதிங்கிறதுனால எனக்கு நல்லா தெரியும். இப்போ அவர் கால் படாத கிராமங்கள் உண்மையிலே கிடையாது, படாத இடங்கள் கிடையாது. வன்னியர்கள் வாழ்கின்ற பகுதி அத்தனையிலும் நீங்கள் சொன்ன மாதிரி 98,000 கிராமங்கள் இன்னும் அதிகமாக கூட இருக்கலாம். அந்த அளவுக்கு உழைச்சவர். அந்த உழைப்பிற்கு ஊதியம் மக்கள் நிச்சயமாக தருவார்கள். ஊதியம்னாக்கா அந்த நியாயம், அதுதான் உண்மை. 1980 சட்டமன்ற பொதுத் தேர்தலில் புரட்சி தலைவர் என்ன தவறு செய்தேன் அண்ணாவின் ஆட்சியை கலைத்தார்கள். எந்த தொகுதியிலையும் போய் வேட்பாளர் பெயரையோ இரட்டை இலை சின்னத்துக்கு வாக்களிங்களும் கேட்கவே இல்லை. அதே போன்று இந்த தேர்தலில் ஒரு தடவை தென்னந்தோப்பு சின்னத்தை சொல்லிட்டு என்ன தவறு செஞ்சேன் அப்படின்னு நான் புரட்சி தாயும் கேட்பாங்க, ஐயா ராமதாஸும் கேட்பார். மக்கள் அதுக்கு மகத்தான ஆதரவு தருவார்கள், அது நிச்சயம். திரு ராமன் சார், இப்போ நாம் இவ்வளோ நாளும் இந்த அமர்வில் நீங்கள் ரொம்ப முக்கிய ஒரு ஆளுமை. ஆரம்ப கட்டத்திலிருந்தே கடந்த பல ஆண்டுகளாகவே எமது நிகழ்ச்சிக்கு வந்துட்டுருக்கீங்க. திருமதி சசிகலா அவர்களை பற்றி நீங்கள் எப்போதும் அவர்கள் வர வேண்டும் என்று பல நெருக்க சொல்லிக்கிட்டே இருப்பீங்க. இப்போ இந்த சசிகலா அவர்கள் எங்கே என்னை பற்றி நினைக்கிறாங்க அப்படின்ட்டுலாம் பல பேர் கேள்வி பேசி உண்டு சமூக வலைத்தளங்களில். என்ன மறந்துட்டேன்னு சொல்கிறாங்களா, அவங்க எங்கே இருக்காங்கன்னு. இன்றைக்கு நிலை
முற்றிலுமே மாறி இருக்கிறது. வட மாவட்டங்களில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்த திரு ராமதாஸ் ஐயா அவர்கள். நான் தென் மாவட்டங்கள்லேருந்து எப்பவும் சசிகலா சொல்ல மாட்டேன், தமிழ்நாடு முழுவதும் தான் இவர்கள் அப்படி போர்ட்ரேட் பண்ணுறாங்க. இப்போ இந்த இணைவுகளை தற்போது நடந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த மீட்டிங் முடிந்திருக்கிறது, அவர்கள் பேச போகிறார்கள். பேசினால் நம் நிகழ்ச்சியில் அதை நம்முடைய தொலைக்காட்சி அதை ஒளிபரப்பும். இது எப்படி பார்க்கின்றீர்கள்? அதாவது எம்ஜிஆர் இந்த கட்சி ஆரம்பிக்கும் போது தமிழ்நாட்டில் பொறுத்த வரைக்கும் சாமானிய உழைப்பாளி முதல் கடைநிலை ஊழியர்கள் வரையிலும் அனைத்து தரப்பட்ட மக்களுக்குமான ஒரு கட்சி இந்த இயக்கம். ஆமாம், அதுதான் மெயின். 2021 ஜெயலலிதா அம்மா காலமான பிறகு வி.கே. சசிகலா அம்மாவால் அடையாளம் காணப்பட்டவர் எடப்பாடி பழனிசாமி. அவர் முதலமைச்சர் ஆனவர்னா இந்த கட்சி என்ன பிராண்டில் போச்சு தெரியுமா? கொங்கு மண்டல கட்சின்னு சொன்னாங்க. அப்படியே ஆக்கிட்டார். இல்லை கொங்கு மண்டல கட்சின்னு சொன்னாங்க. ஆகவே இன்னைக்கு வி.கே. சசிகலா அம்மையார் ஆரம்பித்த கட்சி தென் மாவட்ட மக்களின் கட்சி ஆனாலும் அதில் ஒன்றும் தப்பு ஒன்றும் கிடையாது. காரணம்னா எங்கே இருக்குன்னு சொல்கிறாங்களே இல்லையா? ஏளனமாக உதாசீனமாக கேலி செய்தவர்கள்லாம் எங்கேயோ இடத்துல இருக்குன்னு சொல்கிறாங்களே, அதுவே நம்ம பெருமை அடையணும். காரணம் என்றால் இன்றைக்கி வட தமிழகத்தை பொறுத்தவரையிலும் திருவண்ணாமலை மாவட்டம், கடலூர் மாவட்டம், தருமபுரி மாவட்டம், கிருஷ்ணகிரி மாவட்டம், இந்த மாதிரி கிட்டத்தட்ட 11 மாவட்டங்களில் பாட்டாளி மக்கள் கட்சி டாக்டர் ராமதாஸ் இல்லாமல் எந்த கட்சியும் இங்கே ஜெயிக்க முடியாத உள்ள நிலைப்பாடு. உதாரணம் 2026 மைனாரிட்டி திமுக ஆட்சி அமைக்கின்ற போது பாட்டாளி மக்கள் கட்சியுடைய துணையோடு தான் கலைஞர் ஆட்சி அமைத்தார் என்பது யாரும் மறந்துவிட முடியாது. இன்றைக்கி தமிழ்நாட்டில் 50 அரை நூற்றாண்டு காலமாக 50 ஆண்டு காலமாக தமிழகத்தில் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு பல்வேறு சலுகைகளை 20% உள் ஒதுக்கீடு வேலைவாய்ப்பிலும் கல்வியிலும் பெற்றுக் கொடுத்தது டாக்டர் ராமதாஸ் தான். அது யாரும் மறக்க முடியாது. அதே போல் சமூக நிலை வீராங்கனை என்று எப்படி நம்ம ஜெயலலிதா அம்மாவை சொல்கிறோமோ அதே போல் சமூக நீதிக்கும் டாக்டர் ராமதாஸும் ஒரு வித்து விட்டவர் தான். அதுவும் தமிழ்நாட்டில் யாரும் கடந்து போக முடியாது அவருடைய நிலைப்பாடுகளை. அப்படிப்பட்ட பழம்பெரும், அதாவது இன்னைக்கு மருத்துவர் ராமதாஸ்ன்னு சொல்கிறோம், ஜெயலலிதா அம்மாவை அம்மான்னு சொல்கிறோம், வி.கே. சசிகலா அம்மாவை சின்னம்மான்னு சொல்கிறோம். இதெல்லாம் மக்களாக கொடுத்த பெயர்கள். எனக்கு கொடுங்கன்னு யாரும் எழுதி போட்டு யார் நீ கொடுங்க, என் பேரை சொல்லுங்க, நான் மதுரையில் மாநாடு போடுறேன், எனக்கு ஏதாவது ஒரு சாமியாரை வச்சு பட்டம் கொடுங்கன்னு சொல்லலை. நான் சொல்ல புரிஞ்சுட்டீங்கன்னு நினைக்கிறேன். வந்து அந்த நிலைப்பாடில் வருகின்ற போது அம்மா சின்னம்மா என்ற நிலைப்பாடு அதிமுக தொடர்பு மட்டுமில்லை, கலைஞர் கூட ஜெயலலிதா அம்மையார்னான்னு சொன்னார். ஜெயலலிதா என்ற தனிப்பேரான்னு சொல்லலை சார், ஒருமையில சொல்லலை. கலைஞர் கூட ஜெயலலிதா அம்மையார், வி.கே. சசிகலா அம்மையார்னான்னு சொன்னாங்க. ஸோ அடுத்தபடி மதிப்பு மரியாதை தான் கூப்பிடுறாங்க. அந்த அடிப்படையில் பார்க்கும்போது டாக்டர் ராமதாஸ் அவர்களை மருத்துவர் ஐயானா தமிழ்நாட்டில் எல்லா அரசியல் கட்சியும் இன்னைக்கு சொல்கிறாங்களே இல்லையா? மருத்துவர் ஐயா தைலாபுரம், திண்டிவனம், தைலாபுரம் பெரியவர். அதனால ஒன்றும் ஸோ அப்படிப்பட்ட நிலைமையில் இன்னைக்கு வி.கே. சசிகலா அம்மையுடைய அந்த கட்சி ஆரம்பித்த உடனே ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நிலைப்பாடாக சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் இன்னைக்கு திடீரென்று தைலாபுரத்தில் டாக்டர் ராமதாஸ் அவர்களை சந்தித்தவுடன் தமிழ்நாட்டில் 5வது பெரிய அணி உருவாகி உள்ளது. இப்போ எதிர்ப்பினர் சிலர் வாதத்துக்கு வச்சுக்கிடுவோம். தென் மாவட்ட மக்களுடைய ஆதரவு பெற்ற கட்சி நம்முடைய புரட்சி தலைவர் மக்கள் முன்னேற்ற கழகம்னு வச்சுக்கிடுவோமே. அப்படி என்றால் வட மாவட்டங்களில் உள்ள 11 மாவட்டங்களில் டாக்டர் ராமதாஸுடைய அசைக்க முடியாத ஓட்டு வாங்கிட்டு இருக்கிறதுக்குள்ளாமே. அப்படிக்கின்ற போது அது மட்டும் இல்லை, தமிழ்நாட்டில் 100க்கும் மேற்பட்ட அரசியல் கட்சிகள் இன்று தினசரி வந்து போயஸ் கடலில் வி.கே. சசிகலா அம்மையை சந்தித்து தங்களுடைய ஆதரவை கொடுத்து உள்ளார்கள். இதெல்லாம் கல் வச்சு பழுக்கல ஐயா, ஐயா பிஞ்சு காய பழுக்க வச்சு அதில் புகை போட்டு கல் வச்சு பழுக்கவில்லை. நேச்சுரல் ஆர்கானிக் தானாக பழுத்த பழங்கள் உள்ள நிலைப்பாடு உள்ளது. இன்று தமிழ்நாட்டை பொறுத்தவரையும் இன்றைக்கு வி.கே. சசிகலா அம்மையுடைய 5வது அணி இல்லாமல் தமிழ்நாட்டில் யாரும் ஆட்சி அமைக்க முடியாது என்ற ஒரு மனநிலை இன்று தமிழக அரசியல் களத்தில் உருவாகி உள்ளது. இது தமிழ்நாட்டுடைய அரசியலில் ஒரு மாபெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியிருப்பதாக நாம் அமர்ந்திருக்கிற இந்த நேரத்தில் தமிழகத்தின் பிரதான தொலைக்காட்சிகளின் தலைப்பாக அமர்ந்திருக்கிறது. திருமதி சசிகலா அம்மா அவர்களும் மூத்த தமிழக தலைவர் திரு பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நிறுவன தலைவர், தமிழகம் முழுவதும் 90,000 கிராமங்களில் தன் கால் பதித்த மக்களுக்காக சமூக நீதிக்காக மிக பெரும் யாத்திரையை நடத்தி முடித்திருந்த மூத்த தலைவரோடு திருமதி சசிகலா அம்மையார் அவர்கள் அனைத்திந்திய புரட்சி தலைவர் மக்கள் முன்னேற்ற கழகமும் பாமகவும் இணைந்த அதிகாரப்பூர்வமான அறிவிப்பாக இன்று மாலை கையெழுத்தான விவகாரம் தமிழக அரசியலில் பெரும் மாற்றத்தையும் பெரும் அதிர்ச்சியும் ஏற்படுத்தியிருப்பதாக, குறிப்பாக அதிமுக தொண்டர்களிடத்திலே பெரும் அதிர்ச்சி ஏற்படுத்தியிருப்பதாக, பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியிருப்பதாக தற்போது நாம் அமர்ந்திருக்கிற நேரத்தில் எல்லா தொலைக்காட்சிகளின் தலைப்பாகவே அது சென்று கொண்டிருக்கிறது.
இந்த கூட்டணி முடிவில் இது ஒரு வெற்றி கூட்டணி, பலருக்கு நடுக்கத்தை ஏற்படுத்தும் என்கின்றார் தமிழக அரசின், தமிழக வரலாற்றின் அரசியலில் மூத்த தலைவர் திரு ராமதாஸ் ஐயா அவர்கள். இது கொள்கை அளவில் உறுதியாக இருக்கும். இந்த கூட்டணிக்கு எந்த கட்சிகள் வந்தாலும் சசிகலா அம்மாவோடு கலந்து நாம் தெளிவான முடிவை எடுக்கப் போகிறோம். அவர்களிடத்தில் எங்கள் விருப்பங்களையும் தெரிவிப்போம். தமிழ்நாட்டில் மக்களுக்காக நன்மை செய்வதற்காகவே இந்த மகத்தான கூட்டணியை நாம் உருவாக்கியிருக்கிறோம் என்கின்றார் ஐயா ராமதாஸ் அவர்கள். தற்போது இந்த அதிகாரப்பூர்வமான அறிவிப்பில் 2026 சட்டமன்ற தேர்தலுக்கான புதிய அரசியல் கூட்டணி அனைத்திந்திய புரட்சித் தலைவர் மக்கள் முன்னேற்ற கழகம் மற்றும் பாட்டாளி மக்கள் கட்சி இருவரும் இணைந்து சட்டமன்ற தேர்தலில் தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி மாநிலங்களில் இணைந்து வலுவான கூட்டணி அமைகிறது என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். தமிழகத்தின் துரோக அடையாளங்களாய் களைந்து மக்கள் நலனையும் தமிழகத்தின் சுயமரியாதை மற்றும் தன்னாட்சி மேம்படுத்தும் விதமாக இந்த கூட்டணி அமைந்து அது செயல்படும் என்பதை கையெழுத்து கைச்சாத்திட்டிருக்கிறார்கள் மருத்துவர் ச ராமதாஸ், நிறுவனத் தலைவர், பாட்டாளி மக்கள் கட்சி. இங்கே திருமதி வி.கே. சசிகலா அவர்கள், பொதுச் செயலாளர், அனைத்திந்திய புரட்சித் தலைவர் மக்கள் முன்னேற்ற கழகம். இப்போது நாம் இந்த அறிவிப்பை தெளிவுபடுத்தியிருக்கிறோம். நாம் இப்போது இது குறித்து கதைப்பதற்காக அமர்ந்திருக்கிறோம். திரு தோழர் துரைக்கண்ண ஐயா அவர்கள், உங்களின் பார்வைக்கு. நம்ம தொடக்கத்தில் பேசின மாதிரி ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை, ஒரு திருப்பு முனையை இந்த தேர்தலில் இந்த கூட்டணி ஏற்படுத்தும் என்று நம்முடைய முதல் சுற்றில் பதிவு செய்திருந்தோம். அதனுடைய நீட்சியாக தான் இப்போ நம்ம பார்க்குறோம். மரியாதைக்குரிய பெரியவர் ராமதாஸ் ஐயா அவர்கள் இந்த கூட்டணி ஒரு மகத்தான வெற்றி கூட்டணியாக இருக்கிறது, பலருக்கும் இது நடுக்கத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிற மாதிரி முக்கியமான ஒரு பாயிண்ட் இல்லை. ஆமாம், நிச்சயமாக இன்னும் பல கட்சிகள் இந்த கூட்டணிக்கு வரும் என்று தெரிவித்துவிட்டு என்னையும் திருமதி வி.கே. சசிகலா அம்மையாரையும் தொடர்பு கொண்டு இந்த கட்சியில் சேரவர்கள்லாம் சேரலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க. அப்போ இது இன்று முதலே ஒரு மிகப்பெரிய பரபரப்பான சூழலை தமிழக தேர்தல் அரசியல் களத்தில் ஏற்படுத்தும். இந்த இருவருக்குமே நீங்கள் தொடக்கத்தில் சொன்னது மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 40-50 ஆண்டு கால அரசியல் அனுபவம் மருத்துவர் ஐயா ராமதாஸுக்கு இருக்குது. இந்த வன்னியர்களை தாண்டி பல்வேறு சமுதாயத்தினரையும் அரவணைத்து சென்றவர் அப்படிங்கிற இருக்கிறோம். அவர் ஒரு காலகட்டத்தில் அங்கிருந்த தலித் சமுதாயத்தினருக்கும் வன்னியர் சமுதாயத்திற்கும் பிரச்சனை உருவாகிற பொழுது அந்த பிரச்சனையை முடிவுக்கு கொண்டு வருவதற்காக அவர் பாடுபட்டதை எல்லாமே பார்த்தாங்க. இன்றைக்கி அந்த பிசிகாவினுடைய தொல் திருமாவளவன் ஒரு காலத்தில் தமிழ் குடிதாங்கி என்று பட்டம் கொடுத்து ஐயாவோடு பயணித்ததெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். அந்த அளவுக்கு வட மாவட்டங்கள் மேற்கு மாவட்டங்களில் ஒரு வலிமையான அமைப்பாக இருக்கிறது. அவருக்கு துரோகம் செய்து, அதாவது இந்த வரம் கொடுத்த இறைவன் தலையிலே கை வைத்த மாதிரி சொந்த மகனே ஒரு நிலைப்பாட்டை எடுத்ததுனால அவர் மிகப்பெரிய அளவில் இன்றைக்கு இதற்கு ஒரு முடிவு கட்ட வேண்டும். அதனால தான் சொன்னாங்க, துரோக அடையாளங்களை களைந்து மக்கள் நலனையும் தமிழகத்தின் சுயமரியாதை மற்றும் தன்னாட்சி மேம்படுத்தும் விதமாக இந்த கூட்டணி செயல்படும் என்று அறிவித்திருக்கிறார். இந்த புறத்தில் நீங்கள் இந்த வளர்த்த கடா மார்பில் பாய்ந்தது மாதிரி டிடிவி தினகரன் துரோகிகளோடு போய் கைகோர்த்ததுனால அதனால் அந்த தாக்கத்தின் விளைவாக இங்கு ஆதரவு நிலை பெருகி வருகிறது. திருமதி வி.கே. சசிகலா அவர்களுக்கான அந்த ஆதரவு நிலை என்பதும் நீங்கள் நம்ம அடிக்கடி பேசுகிற மாதிரி தென் மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்களை தாண்டி பரவலாகவே அவருக்கான ஆதரவு நிலைப்பாடு வருகிறது என்பதை நம்ம இந்த கடந்த ஒரு வாரம் 10 நாட்களாக பார்க்குற அமைப்புகள், கொங்கு மண்டலத்திலிருந்து தென்மண்டலங்களிலிருந்து பல்வேறு சமுதாய அமைப்புகள், சேவை அமைப்புகள், இவங்கெல்லாம் பார்க்குற போது ஒரு ஒரு வலுவான வாக்கு பின்னணி உருவாகி வருகிறதோ அப்படிங்கிற மாதிரியான நம்ம புரிதல் நமக்கு நிச்சயமாக ஏற்படுகிறது. இன்னொன்று, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை இன்று வழிநடத்துகிற எடப்பாடி பழனிசாமியினுடைய அந்த சுயநல போக்கு, கட்சி விரோத நடவடிக்கை, இந்த கட்சியை நிறுவிய பொன்மனச்செம்மல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களை அவர் வெறும் தேர்தலுக்காக இந்த நேரத்தில் கூட பயன்படுத்த மாட்டேங்கிறார். புரட்சித் தலைவருடைய புகைப்படங்களை நீங்கள் தினம் அடிக்கடி சேலத்தில் இருக்கிற எடப்பாடி வீட்டில் போய் நிர்வாகிகள் சந்தித்தார்கள் அப்படின்னு வருது, அங்கே புரட்சித் தலைவர் படமே காணாம். இங்கு அவர் போராடி பெற்ற, திமுகவினிடம் கெஞ்சி பெற்ற இந்த கிரீன்வே சாலையில் இருக்கிற அந்த வீட்டிலையுமே அவர் தலைவர்களை சந்திக்கிற போது இல்லை. அந்த தலைவனுடைய, புரட்சித் தலைவருடைய இயக்கத்தை வைத்து பல கோடிக்கணக்கான ரூபாயை சம்பாதித்த இவர்கள் அந்த தலைவனை புறக்கணிக்கிறார்கள் என்கிற அந்த ஆத்திரம், ஆவேசம் என்பது பொன்மனச்செம்மல் புரட்சித் தலைவரை நேசிக்கிற, இன்றும்
பல லட்சக்கணக்கான மக்கள் வந்து இவருக்கும் நாம் பாடம் புகட்டி ஆக வேண்டும் என்கிற மனநிலையில் இருக்கிறார்கள் என்பது தெளிவு. ஒருவேளை இவருடைய போக்கு, இவரை திமுக கையாளுகிற அந்த நிலைப்பாடு என்பது இவரும் திமுகவிற்கு உடன்பட்டு திமுக ஆட்சி வர வேண்டும் என்கிற நிலைப்பாட்டு இருக்கிறாரோ அப்படிங்கிற பொதுவெளி சந்தேகமும் கட்சியிடம் இருக்குது. ஏன்னா இந்த 4.5 ஆண்டுகளாக எந்தவித நடவடிக்கையும் இல்லை. திரு ஸ்டாலின் எதிர்க்கட்சி தலைவராக இருக்கிற பொழுது சொல்லுகிறார், 98 பக்கம் கவர்னர்கிட்ட எடப்பாடி உட்பட 14 அமைச்சர்கள் மீது குற்றச்சாட்டு. இதுக்கு ஆதாரம் இருக்கிறது, ஆவணங்கள் இருக்கிறது. கவர்னர் நடவடிக்கை எடுக்காவிட்டால் 6 மாதத்தில் நாங்கள் நடவடிக்கை எடுத்து இவர்களை எல்லாம் 1996 திரு கருணாநிதி எப்படி தனி நீதிமன்றங்களை அமைத்து மக்கள் செல்வாக்கு மிக்க ஆளுமை மிக்க அன்றைய முதலமைச்சராக இருந்து ஆட்சி அதிகாரத்தை பறிகொடுத்த நிலையில் அவர் மீது வழக்குகளை போட்டு, செல்வி ஜெயலலிதா உட்பட 12-14 அமைச்சர்கள் மீது வழக்குகளை போட்டு 3 தனி நீதிமன்றங்கள் நியமித்து தண்டனை கொடுத்த அதே நிலைப்பாட்டை தற்போது மேற்கொள்வோம் என்று சொன்ன திரு மு.க. ஸ்டாலின் ஒரு நடவடிக்கை இதுவரைக்கும் இல்லை. ஆட்சி அமைந்த 6 மாதத்தில் கோடநாடு கொலை கொள்ளை வழக்கின் குற்றவாளியை, உண்மை குற்றவாளியை கண்டறிந்து சிறையில் தள்ளுவோம் என்று மாறுதட்டிய திரு ஸ்டாலின் அதற்கு இப்போ என்ன பதில் சொல்ல போறான்னு தெரியல. எந்த நடவடிக்கையும் இல்லை. அப்போ நீங்க கடந்த 4.5 ஆண்டுகளாக எடப்பாடி பழனிசாமி திராவிட முன்னேற்ற கழகத்திற்கான தீவிர தாக்குதலில் ஆர்ப்பாட்டம், போராட்டம், மறியல் என்று செய்யவில்லை. சட்டமன்றத்தில் செயல்படவில்லை. அதனால தான் அண்ணாமலை வந்து நாங்கள் தான் உண்மையான எதிர்க்கட்சின்னு அவர் டிஎம்கே ஃபைல்ஸ் 1, டிஎம்கே ஃபைல்ஸ் 2, 3 போட்டு தாக்குதலை தொடங்கினார். பாஜக தான் பிரதான எதிர்க்கட்சியாக செயல்படுகிறது, ஊடகங்கள் பேசக்கூடிய நிலையை உருவாக்கியவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள். அவருடைய அந்த நான் வந்து கட்சி வெற்றி பெறாவிட்டாலும் பரவாயில்லை, ஆட்சி அதிகாரத்துக்கு வரவிட்டாலும் பரவாயில்லை, நான் அதிமுகவின் பொதுச் செயலாளராக இருப்பேன் என்று அந்த அவ்வளவையும் சட்ட விதிகளையே பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் அந்த அறிமுகப்படுத்திய அந்த விதிகளையே மாற்றி தனக்கான விதியாக தன்னுடைய சுயநலத்திற்காக 10 மாவட்ட செயலர் முன்வழியணும், 10 மாவட்ட செயலர் வழிமொழியணும், 5 ஆண்டுகள் தலைமை கழகத்திலே பொறுப்பில் இருப்பவன் தான் பொதுச் செயலாளராக போட்டியிட முடியும் என்கிற விதியை திருத்தி வைத்துக்கொண்டு அடுத்த நாளே சேலத்தில் போய் பேசுகிறார். உங்களை மாதிரி தொண்டர்கள்லாம் என்ன மாதிரி பெரிய பதவிக்கு வரலாம் அப்படின்னு. எந்த மாவட்ட செயலர் அந்த தொண்டனுக்கு 10 பேர் கால் போடுவான்? எந்த மாவட்ட செயலர் 10 பேர்? சரி, அப்படியே கையெழுத்து போட்டாலும் அந்த தொண்டன் 5 வருஷமா தலைமை கழக நிர்வாகியாக இருக்க முடியுமா? இருந்திருக்க சூழல் இருக்கா? அப்படி ஏமாற்றி இந்த கட்சியை கைப்பற்றி வைத்திருக்கிற எடப்பாடி பழனிசாமிக்கு பாடம் புகட்ட வேண்டும் என்கிற அந்த வீராவேசத்தோடு தான் திருமதி வி.கே. சசிகலா அவர்கள் இந்த முன்னெடுப்பை எடுத்திருக்கிறார். நான் தொடக்கத்தில் குறிப்பிட்டது மாதிரி இது இந்த 2026 தேர்தலில் ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை நிச்சயம் ஏற்படுத்தும். பல கட்சிகள் திமுகவோடு அணி சேர காத்திருக்கிற அல்லது திமுகவோடு 1-2 இடங்கள் கிடைக்கும் என்று போய்கொண்டிருக்கிற அவர்களெல்லாம் திசை மாறி இந்த பக்கம் வருவதற்கு கூடுதல் வாய்ப்பு இருக்கிறது. இதை தாண்டி பல்வேறு அமைப்புகள் அந்தந்த பகுதிகளில் ஒரு செக்மெண்ட்லையும் சமுதாய அமைப்புகள் கும்பல் கும்பலாக இருக்கும். அப்போ சிறுதுளி பெருவெள்ளம் என்பது போல அனைவரும் சேர்கிற பொழுது ஒரு ஆட்சி மாற்றத்தை கொண்டு வருவதற்கு, ஆட்சி அதிகாரத்திற்கு வருவதற்குரிய ஒரு மிக பெரும்பான்மை எவருக்கும் கிடைக்காமல் இவர்கள் தயவில் ஆட்சி அமைக்க வேண்டும் என்கிற நிலை கூட உருவாகலாம். நான் அடிக்கடி சொல்கிற மாதிரி அரசியலில் எப்போது வேண்டுமானாலும் என்ன வேண்டுமானாலும் நடக்கும். நிரந்தர நண்பனும் இல்லை, நிரந்தர பகைவனும் இல்லை. யார் யாரோடும் அணி சேர்வார்கள். கொள்கை, லட்சியம் இதை தாண்டி தேர்தல் என்று வந்துவிட்டால் வெற்றி முக்கியம், வெற்றியின் இலக்கை நோக்கி பயணிப்போம் என்று விரும்புபவர்களெல்லாம் அந்த வெற்றி பாதைக்கு இந்த அணி அழைத்து செல்லும் என்று நம்பி வருவார்கள் என்று நான் கருதுகிறேன். சரி, தற்போது இந்த நிகழ்ச்சியில் தனது மகிழ்ச்சியை பகிர்ந்து கொள்கிறார் நம்முடைய அன்புக்குரிய தோழர் திரு இளந்தமிழ் ஆர்வலன் அவர்கள். தொடர்ந்து எங்களோடு பயணித்து கொண்டிருக்கும் தாங்கள் இந்த மகிழ்ச்சிகரமான தருணத்தில் உங்களுடைய செவ்வியை எவ்வாறு தமிழ்நாட்டு மக்களுக்கு பகிர்ந்து கொள்ளப் போகிறீர்கள்? நீங்க குறிப்பிட்டது போலவே இது வந்து ஒரு அளப்பரிய மகிழ்ச்சியை கொடுத்திருக்கிறது. இந்த தேர்தல் களத்தில் எங்களுடைய பணியை ஆற்றுவதற்கு எங்களுக்குள் ஒரு மிகப்பெரிய எழுச்சியை உருவாக்கி இருக்கிறது. ஒரு புதிய இரத்த ஓட்டத்தை அனைத்து இந்திய புரட்சித் தலைவர் மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டர்கள் பெறுவார்கள்.
ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை இந்த அரசியல் களத்தில், இந்த தேர்தல் களத்திலே நாங்கள் உருவாக்கி காட்டுவோம் என்பது உறுதி. இதுல மரியாதைக்குரிய மருத்துவர் ஐயா ராமதாஸ் அவர்கள் குறிப்பிட்டதைப் போல இது வெற்றி கூட்டணி. முதலேயே அந்த சாயல் தெரிகிறது. நம்முடைய விருந்தினர்கள் குறிப்பிட்டது போலவே இருவரும் முதிர்ந்த தலைவர்கள், மிக முதிர்ந்த அரசியல் அனுபவத்தை கொண்ட தலைவர்கள். அந்த இருவரும் ஒருவரை சந்தித்து பரஸ்பரம் அவர்களுக்கு இடையே இருக்கக்கூடிய அந்த மரியாதையும் உறவும் அந்த புரிதலும் ஒரு மிகப்பெரிய ஒரு சமிகையை இந்த தேர்தல் களத்திலே இருக்கக்கூடிய இந்த 2 இயக்கங்களினுடைய நிர்வாகிகளுக்கும் தொண்டர்களுக்கும் அதனுடைய ஆதரவாளர்களுக்கும் கொடுக்குது. அப்படி ஒரு புரிதலும் ஒருவருக்கொருவர் பரஸ்பரம் இருக்கக்கூடிய அந்த உறவில் இருக்கக்கூடிய ஒரு மரியாதையும் அந்த இணக்கமும் மிக தெளிவாக தெரிகிறது. அதையும் தாண்டி ஐயா மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் குறிப்பிட்டதைப் போல கொள்கையில் உறுதிப்பாடு இருக்கக்கூடிய வேறு இயக்கங்கள் எங்களோடு இணையலாம், நாங்கள் இருவரும் கலந்து பேசி முடிவெடுப்போம் என்று ஒரு மிகுந்த ஜனநாயக பூர்வமாக ஒரு டெமோக்ராட்டிக்காக ஐயா அவர்கள் அதை குறிப்பிட்டிருக்கிறார்கள். எந்த அடிப்படையில் நீங்கள் கூட்டணி அமைத்தீர்கள் என்று கேட்டால், தமிழ்நாட்டிற்கு நல்லது நடக்க வேண்டும், தீமை அகற்றப்பட வேண்டும் என்கின்ற அடிப்படை என்ற ஒரு அழகான ஒரு தத்துவார்த்தமான ஒரு டேக் லைனை ஐயா அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அதையெல்லாம் விட முத்தாய்ப்பாக நாம் பார்க்க வேண்டியது துரோக அடையாளங்களை துடை தெரிய வேண்டும் என்பதிலே இந்த இருவரும் தலைவர்கள் மிக உறுதியாக இருக்கிறார்கள். எப்பேற்பட்ட துரோகம் என்பதை நம்மை விட இந்த மக்கள் மிக பரவலாக மிக விரிவாக அறிவார்கள், புரிவார்கள், அவர்களுக்குள் கலந்துரையாடி கொண்டிருக்கிறார்கள். இப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு பின்னணியில் ஒரு மிகப்பெரிய ஒரு அரசியல் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு வெற்றி கூட்டணி இன்றைக்கு உருவாகி இருக்கிறது. இன்றைய மகிழ்ச்சி நமக்கு தொடரும். துரோகத்திற்கான அந்த விடையை துரோகிகள் பெறுவார்கள், எதிரிகள் தூக்கி வீசப்படுவார்கள். தமிழ்நாடு உண்மையான ஒரு விடிவு காலத்தை நோக்கி புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், இதயதெய்வம் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் தமிழ்நாட்டு மக்களுக்கு கொடுத்த நல்லாட்சியை மீண்டும் கொடுப்பதற்கு இந்த இருவரும் தலைவர்கள் ஒரு முதல் படியை எடுத்து வைத்திருக்கிறார்கள். இனி தொடரும் படியெல்லாம் வெற்றி படிகள் என்பதை என்னுடைய நிறைவு கருத்தாக நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். நமது பத்திரிகையாளர் திரு ராமன் சார், உங்களுக்கு ரொம்ப இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டது உங்களுக்கு மிகவும் தகுதியுடையவராக நான் பார்க்கிறேன். ஆரம்ப கட்டத்திலிருந்தே அம்மாவுடைய மிகப்பெரிய ஆதரவு நிலைப்பாட்டை எடுத்துக்கொண்டு பேசுவீர்கள். இந்த கூட்டணி குறித்து தங்களின் பார்வை. அதாவது என்ன விஷயம்னா, தேக்கத்தெளிவு சின்னம்மாவுடைய மனசில் அவங்களால மறக்க முடியாத ரொம்ப சங்கடமான மனநிலைக்கு வர காரணம் என்னென்னா, 2011 2021 வரையும் 10 ஆண்டு காலம் திமுகவே இல்லாத ஒரு நிலைப்பாடை அதிமுக ஆட்சிக்கான கட்டமைப்பு உருவாக்கியது தேக்கத்தெளிவு சின்னம்மா தான். என்னிடம் பல விஷயங்கள் பேசினார். கம்யூனிஸ்ட் கட்சியில் ரைட்டு லெஃப்ட்டில் ஒவ்வொருத்தரும் ஒரு ரூமில் வச்சு கையெழுத்து போடுங்க, பிடிங்க, சீட்டை பிடிங்க, போயிட்டுருங்க, டிவியில் எவ்வளோ அடுத்த நியூஸ், அடுத்து அந்த கட்சி வாங்க உட்காருங்க, இவ்வளோ தொகுதி போயிட்டுருங்க, அவ்வளோ. அதாவது அது டக்குன்னு அந்த திட்டங்களை வழிவகுத்து ஆட்சிக்கு வெற்றிக்கான வழிகாட்டியாக திகழ்ந்தவர் வி.கே. சசிகலா அம்மையார் தான். ஆனால் சரி, இன்னைக்கு திருந்துவாங்க, நாளை திருந்துவாங்க, சரி ஒன்று சேரும்னு சொன்னால் அவங்க நினைச்சது ஒன்று. அதாவது கிராமத்தில் சொல்லுவாங்க, சொல்லிப்பார் தள்ளிப்பார் தள்ளிக்கலைன்னு கிராமத்தில் பழமொழி சொல்லுவாங்க. அப்போ என்னன்னா, சரி இன்னைக்கு நம்ம பிள்ளைங்க தானே, நம்ம பிள்ளைங்க நம்ம கட்சி, சரி யார் என்ன சில தவறு நடக்குதான் செய்யும், அவங்கள என்னைக்கு திருந்தாங்கன்னா கடைசியில் பார்த்தா இவங்கள பார்த்துன்னா திறந்து பார்த்தேன் பறந்து போச்சுன்னு படம் ஆளுங்கட்சியோட ரகசியமாக ஒப்பந்தம் பண்ணி அண்ணன் துரைக்கண்ணா சொன்னார். பார்த்தீங்களா, நான் சொல்லாமல் இருந்தேன், அண்ணன் சொல்லிட்டாரு. ஐயா 2021 திமுக என்ன சொல்லிச்சு, சென்னை மாநகராட்சி கார்த்திகேயன் ஆணையர், மக்கள் நல்வாழ்வுத்துறை ராதாகிருஷ்ணன் எல்லாம் அந்தந்த துறை அமைச்சருடன் சேர்ந்து கூட்டு குறுப்பணி எடுத்துக் கொண்டீர்கள். நாங்கள் ஆட்சிக்கு வந்தன விசாரணை கமிஷன் வைப்போம், மக்கள் மன்றத்தில் முன் வைப்போம் என்று சொன்னார்களா இல்லையா? சொன்னார்கள். ஆட்சியில் வந்தவுடன் என்னடி மீனாட்சி சொன்னது என்னாச்சு, நேற்றோடு சொன்ன வார்த்தை காத்தோடு போயாச்சு என்று யாரை உழலவது என்று சொன்னார்களோ அந்த உத்தமர்களை தன் இடுப்பில் பெல்ட்டாக வைத்துக் கொண்டு நீ பாதி நான் பாதி என்ற கண்ணை என்று குர்பானி அடித்துக் கொண்டார்கள். சரி, இதுவும் போட்டும். சரி, அடுத்தது தமிழ்நாட்டு மக்களுக்கு என்ன தேவை, என்னென்ன ஆட்சிக்கு என்னென்ன தேவை, கட்டமைப்பு என்ன தேவை, எவ்வளோ நிதிகளோனா என்ன திட்டங்களை வழிவகுத்துள்ளோம், உலக வங்கியில் ஏன் கடன் வாங்கிகள் என்று எதிர்க்கட்சி வரிசையில் வி.கே. சசிகலா அம்மாவை தவிர்த்து வேறு யாராவது ஒருத்தர் கேட்டார்களா? அண்ணன் துரைக்கண்ணா சொன்னார் பாருங்க, உண்மையிலே அவர் அண்ணாமலை எவ்வளோ அழகாக சொன்னார். அதனால தான் அண்ணாமலை சொன்னார், ஐயா தமிழ்நாட்டில் எதிர்க்கட்சி நாங்கள் தான் கூட்டிட்டு காட்டுறோம், நாங்கள் தான் ஆளுநரிடம் ஊழல் பட்டியலை கொண்டு கொடுக்குறோம்,
இந்த ஆட்சி எந்தெந்த துறை எப்படி ஊழல் நடக்கின்றது, எந்தெந்த வழியில் ஊழல் நடக்கின்றது, கருவறை முதல் கல்லறை வரையிலும் சில்லறை இல்லாமல் இந்த தமிழ்நாட்டில் சாமானிய மக்கள் கூட வாழ முடியாது. காரணம் என்றால் எங்கும் லஞ்சம், எதிலும் லஞ்சம், எந்த துறை எடுத்தாலும் லஞ்சம், இறப்பு செல் வாங்கப்படும் லஞ்சம், பிறப்பு செல் வாங்கப்படும் லஞ்சம், லஞ்சமோ லஞ்சம், லஞ்ச குவியல், லஞ்ச துவையல், லஞ்ச புளியல், லஞ்ச ரசம், லஞ்ச அவியல், லஞ்ச எரிசோறு என்ற நிலைப்பாடை உருவாக்கியது இந்த ஆட்சி. ஆனால் ஒரு இடத்தில் கூட நீங்கள் கேட்கவில்லையே, தட்டி கேட்கவில்லை. அண்ணாமலை தொடர்ந்து கேட்கின்றார். சரி ரைட், அதுவும் விட்டு தள்ளலாம். சரி, இந்த அண்ணா திமுக இந்த கட்சி எப்படி ஆரம்பிச்சோம், யாருக்கு ஆரம்பிச்சோம், எந்த லட்சத்துக்கு ஆரம்பிச்சோம்? ஒரு தொண்டன் இன்று திமுக போறான சார். அண்ணா திமுக இன்னைக்கு வரைக்கும் உணர்வுபூர்வமான ஒரு தொண்டன் கூட இன்னைக்கு திமுக போறதில்லை சார். கிடையாது. பதவி சுகங்களை அனுபவித்துக் கொண்டு ஜெயலலிதா அம்மாவை விட 90% பதவிகள், வட்டச்செயலர் இருந்து, கவுன்சிலர் பதவியிலிருந்து, சேர்மன்ல இருந்து, வாரிய சேர்மன் இருந்து, அமைச்சர் பதவியிலிருந்து, டெல்லி பிரதிநிதி வரைக்கும் 90% பதவி அனுபவித்தார்கள். தியாகத்தலைவி சின்னம்மாவின் மூலம் தானே இன்று நீங்கள் சொல்லுகிறீர்கள். நீங்கள் யார் என்று கேட்கிறீர்கள். அதுதான் அந்த அம்மாக்கு, அதாவது எவ்வளவு பெரிய கொடூரமான வார்த்தை. சசிகலா அம்மாவுக்கு உண்மையிலே கொடூரம். அவங்களை தாங்க முடியாத வேதனை என்றால், என் கையில் என்னை பார்த்து எப்படிலாம் நீங்க சோசியல் மீடியாவில் எப்படிலாம் நீங்க வணங்குனீங்க, நான் உங்களை கூப்பிட்டேனா? நீங்க தானுங்க எல்லாமே நீங்களே கதையை போட்டு நீங்களே திரைக்கதை வசனம் எல்லாம் பண்ணிக்கிட்டு இன்னைக்கு நீங்க யாரு கேட்டு எந்த மனசை வச்சு நீங்க கேட்குறீங்க? இன்னைக்கு இந்த உதயகுமார் என்ன பேச்சு, யாரு திருமங்கலமா எந்த ஒரு ஆர்கே பாருங்க, என்ன சின்னம்மா வந்தே ஆக வேண்டும் என்று சொன்னார். இல்ல அதுல என்ன விஷயம்னா, இன்னைக்கு இந்த முன் அதிமுகவில் பதவி சுகத்தை அடைந்த பல அமைச்சர்கள் ஏன் என்று இந்த மாதிரி அறிக்கை கொடுக்கின்றார்கள்? இவர்கள் பீரியடில் செய்த ஊழல்களை மறைக்க வேண்டும். இந்த ஊழல்களை கிரனால் இவர்கள் செல்வது சிறையில் தான். ஆகவே இப்போதற்கு ஆட்சிக்கு ஜால்ரா போறோம் எப்படி என்றால், தந்தானை துதிப்போமே என்ற நிலைப்பாடு உருவாக்க வேண்டும். ஆகவே தான் கடந்து வந்த பதையெல்லாம் மறந்து இப்ப இருக்கிற பிரச்சனையை, சேர்த்த பணத்தை காப்பாற்ற வேண்டும் ஒற்றை நிலை கொடுக்கணும் போது இனிமேல் என்ன பலம்? ராஜா தர்மத்திரப்படுத்த அண்ணன் ரஜினிகாந்த் சொல்வார், அண்ணன் என்ன, தம்பி என்ன, சொந்தம் என்ன, பந்தம் என்ன, சொல்லடி எனக்கு பதில் என்ற அந்த பாடல் வரிய போல இனிமேல் வேறு வழி இல்லை என்ற ஒற்றை இலக்கோடு தான் சின்ன வி.கே. சசிகலா மாதிரி கட்சி ஆரம்பித்தாங்க. சரி, கட்சி என்ன தமாஸ் பண்ணாங்க, அப்படி இப்படின்னு சொன்னாங்க. இன்னைக்கு என்னங்க, தமிழ்நாட்டில் 11 மாவட்டத்துடைய வெற்றியை நிர்ணயிக்கக்கூடிய, ஆட்சி அதிகாரத்தை நிர்ணயிக்கக்கூடிய பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் டாக்டர் ராமதாஸோடைய சந்தித்தார். சந்தித்துடன் என்ன, ஐயோ 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 நாம என்னமோ நினைச்சேன், இவ்வளோ விஷயம் நடக்குதா என்று வீழ்வேன் என்று நினைத்தாயோ என்ற பாரதியார் வரிகள் இன்னைக்கு பொருத்தக்கூடிய, திரும்பவும் பொருத்தப்படுத்துக்காரர் என்றால் எப்படியுமே ஒரு மனுஷனா ஓரளவுக்கு இருக்குது. சாது மிரண்டால் கறி கொள்ளாதுன்னு சொல்லுவாங்க கிராமத்தில். அதனால எதுக்கு ஒரு அளவுகோல் இருக்குது. அளவுகோல் தான் எல்லாருக்கும் வாழ்க்கை. ஒரு ஊர், ஒரு ஊராட்சி, ஒரு பேராட்சி, ஒரு நகராட்சி, ஒரு மாநகராட்சி, ஒரு மாவட்டம், ஒரு மாநிலம், ஒரு நாடு என்பது எல்லாமே ஒரு லட்சுமண் ரேகா. அந்த லட்சுமண் ரேகா கூட தான் மனிதனுடைய வாழ்க்கையுடைய கட்டமைப்பு உள்ளது. அதே போல ஆட்சியும் அதிகாரமும். ஆனால் எல்லாமே வி.கே. சசிகலா அம்மையாரை நீங்கள் இவ்வளவு கிழிக்கிறேன்னு நினைச்சாங்களே, அவங்க அதாவது யாருமே இதெல்லாம் சொல்ல மாட்டாங்க சார் வெளியில. அந்த அம்மையார் வெளியில சொல்றாங்கன்னா எவ்வளவு சங்கடமா இருப்பாங்க சொல்லுங்க. என்ன எப்படி நீங்க எல்லாம் நினைக்கிறீங்க, என்ன எப்படிலாம் நீங்க நடிச்சீங்க, இவன் சொந்தக்காரில் நடிச்சீங்களா சார்? ஒரு காலத்தில் மன்னார்குடியில் வி.கே. சசிகலாவோட உறவினரை சந்தித்தெல்லாம் பதவி வாங்கினவர்களும் உண்டு சார். எனக்கு தெரியும். என்னை விட அண்ணன் துறைக்காரனாக ஆ முதல் அக்கு வரலும் ஏ முதல் இசட்டு அவருக்கு தெரியும். அவருக்கு ஒரு சிறப்பு உண்டு. ஒரு நிமிஷம். டாக்டர் புரட்சி தலைவருடைய காலத்தில் எதையுமே எதிர்பார்க்காமல் ஒரு சாதாரண தொண்டனாகும் அவரோடு நாங்கள் பழகி கொண்டிருப்பது எங்களுக்கு உண்மையிலேயே மனமகிழ்ச்சி அளிக்கிறது. ஐயா துரைக்கருணாவோடு நான் பயணிப்பது ஒரு கொள்கைக்காக, எதையும் எதிர்பார்க்காமல், எந்த விதமான வசதிகளையும் அனுபவிக்காமல் ஒரு சாமானியனாக. அவர் சில நேரத்தில் பேசுகின்ற போது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. ஏனென்றால் கண்ணீர் விடுத்து விடுவார். அது உண்மையான அந்த தொண்டர்களுக்கு தான் வரும், நடிப்பவர்களுக்கு அது வராது. ஸோ அந்த மாதிரி ஒரு வீரம் நிறைந்த, வரலாறு நிறைந்த, இன்றைய துரைக்கருணா மாதிரி ஒரு சிறந்த ஒரு திராவிட சிந்தனையாளர்கள் இன்னைக்கு நாட்டுக்கு எடுத்த பொக்கிஷம் சார். அதிமுக பொக்கிஷம் சார். அந்த பொக்கிஷத்தை எப்படி பயன்படுத்த வேண்டும் என்று கூட சில சுயநலவாதிகளுக்கு தெரியாமல் இருந்தால் என்ன சொல்லி, இவர்கள் எல்லாம் எப்படி வந்தார்கள்? தமிழர் அடிக்கடி சொல்லுவார், நீங்கள் கடந்த காலத்தில் எப்படி இருந்தீர்கள், நீங்களிடம் விட்டாமராசர்களா, டீக்கி வழியிலாமல் தானே வந்தீர்கள். இன்றைக்கு பல ஆயிரம் கோடிகளை குவித்துக் கொண்டு உள்ளூரிலும் வெளிநாட்டிலும் பதுக்கிக் கொண்டு சுகபோக வாழ்க்கை அனுபவிக்கிறீர்களே, நீங்கள் கடந்து வந்த பாதையை நினைக்கின்றீர்களா? இல்லை. இதைத்தான் வி.கே. சசிகலா தொடர்ந்து வரும். உங்களுக்கு மிகப்பெரிய வருத்தத்துக்கு ஆளான காரணம் என்றால், எப்படிலாம் நீங்க நடிச்சீங்க? நான் உங்கள்கிட்ட கேட்டனா,
நீங்க தான் போய் சொல்ல வேணும்னு சொன்னீங்க, நீங்க தான் அமைச்சராகணும்னு சொன்னீங்க, நீங்க முதல்வர், எல்லாமே நீங்களே டைரக்ஷன் பண்ணிக்கிட்டு வசனத்தை நீங்க எழுதிட்டு இப்போ நான் ஆகாதவங்களா? நான் நினைச்சா சோதனை காலத்தில் மத்திய அரசு காங்கிரஸ் ஆட்சியிலும் சரி திமுக ஆட்சியிலும் சரி நீங்க சைலண்டா இருங்க, எல்லாம் அந்த கம்பெனியை நான் காலி பண்ணிட்டு உனக்கு என்ன வேணும்னு கேட்டாங்களா இல்லையா? அப்போ கூட அந்த அம்மையார் தன்னுடைய சோதனை காலங்களில் துன்பங்கள் எல்லாம் தனதாக்கி கொண்டு இன்னைக்கு நீங்க எல்லாம் கேட்குறீங்களே, உங்களுக்கு கொஞ்சமாவது மனசாட்சி இல்லையா என்ற நிலைப்பாட்டில் தான் அண்ணன் இவ்வளவு தூரம் என்னை பேச காரணம், எங்களை போன்றவர்களும் பேச காரணம் என்றால் இன்னைக்கு தமிழ்நாடு முழுவதும் இந்த 5வது அணி உருவாகி உள்ளது. இந்த 5வது அணி தான் தமிழகத்தினுடைய வெற்றியை நிர்ணயிக்கக்கூடிய ஒரு கள நிலையான உருவாகி உள்ளது என்பது என்னுடைய பதிவு. ரொம்ப முக்கியமாக திரு நெசவாளர், சர்வதேச செய்தியோடு ஒன்றை இன்றைக்கு அதிமுக விஷயத்தில் நான் பார்க்கிறேன். இன்றைக்கு கடும் கொதிநிலை காணப்படுகிறது மத்திய கிழக்கில். தலைவர்கள் எல்லாம் கொல்லப்பட்டு விட்டார்களே, நீங்கள் எப்படி வெற்றி பெறப் போவீர்கள் என்று ஈரானுடைய வெளிவிவகாரத்துறை அமைச்சர் அப்பாஸ் அராக்சியோடு CNN ஒரு கேள்வி எழுப்புகிறது. அதற்கு அவர் பதில் சொல்கிறார், எங்களை பொறுத்தவரை தலைவர்களோ தனி மனிதர்களோ அல்ல, கொள்கை மட்டும்தான் முக்கியம். அந்த கொள்கையின் பால் வென்றெடுத்த நாங்கள் வெற்றி பெறுவோம். இன்றைக்கு அதிமுகவின் கொள்கையை நீங்கள் சொல்லுங்கள். உலகில் ஒவ்வொரு மனிதருக்கும் ஒரு தனி கொள்கை, ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு சித்தாந்தம், அதன் அடிப்படையிலே கட்டமைக்கப்பட்டிருக்கிறதான் இன்றைக்கு அனைத்து இந்திய புரட்சி தலைவர் மக்கள் முன்னேற்ற கழகம். உங்களின் பார்வை என்ன? புரட்சித்தாய் சின்னம்மா அவர்களும் ஐயா ராமதாஸ் அவர்களும் ஒப்பந்தம் போட்ட உடனே பேட்டி ஐயா கிட்ட கேட்குறாங்க, புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் தனித்துவமாக திரைப்படங்கள் நடிக்க ஆரம்பித்த பிறகு ஒன்று உலகம் சுற்றும் வாலிபன்லாம் ஆங்கிலத்தில் சொல்லுவார் சக்ஸஸ் 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 என்று. தமிழ் திரைப்படங்களில் தேவர் பிலிம்ஸில் எல்லா படத்துலையுமே வரும் வெற்றி 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 எனக்கு வெற்றி என்று. அந்த வாசகத்தை பற்றி எனக்கு தலைவருடைய படங்கள் நினைவுக்கு வந்தது ஒன்று. இரண்டாவது அவருடைய வயது மூப்பிலும் கூட இவ்வளவு தெளிவான, கருணாநிதி கிட்ட அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட் இருந்தது, கடைசி வரைக்கும் தெளிவாக பேசுவார். ஆமாம், அவருடைய பிற தீய குணங்கள் அது வேற, அப்படியே அவருடைய தெளிவான பேச்சு கடைசி வரையில் இல்லை, 2 வருஷம் பேச முடியல. அந்த அப்போ சின்னம்மா சின்னம்மான்னு நாம சொல்றோம், நாங்க மட்டும் சொல்லல, இன்னைக்கு ஐயா வாயால சொன்னது எனக்கு ரொம்ப பெருமை. சொல்லி நாங்கள் இருவரும் சேர்ந்து முடிவெடுப்போம்னு சொன்னது. அந்த ஒப்பந்தத்தில் எனக்கு மிகவும் பிடித்தது தமிழகத்தின் துரோக அடையாளங்களை வேறொருப்போம். அது எனக்கு ரொம்ப பிடிச்ச வாசகம். அது அன்புமணிக்காக இருக்கலாம், டிடிவி தினகரனுக்காக இருக்கலாம், எடப்பாடி பழனிசாமிக்காக இருக்கலாம், இன்னும் தமிழகத்தில் உள்ள துரோகங்கள், அது எனக்கு ரொம்ப பிடித்த வாசகம் அந்த ஒப்பந்தத்திலே. ஒன்று, எந்த வகையில் இந்த இருவரும் இணைகிறாங்கன்னா, இன்றைக்கி கொள்கை தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு என்ஐஏ பேட்டியில் கேட்டது கேட்குறீங்களா? துரை கருணாநிதியை பற்றி இப்போ சொன்னீங்க, என்னுடைய நிலை அதில் 90%. கண்டிப்பாக ஆனால் அவருடைய பயணம்தான் புரட்சித் தலைவருடைய கொள்கை. புரட்சித் தலைவர் அம்மா 10 ஆண்டுகளாக சின்னம்மா கூட எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் தான் பயணிச்சிட்ருக்கோம். இப்போ தலைவர் எப்படி பாதிக்கப்பட்டாரோ அந்த பாதிக்கப்பட்ட தலைவர் பேரிலே இயக்கம், அந்த இயக்கத்தினுடைய பொதுச்செயலர் இன்னைக்கு முதல் போய் ஒரு முதியவர் அவர் வீட்டுக்கு தேடி சென்று அவருக்கு மரியாதை கொடுத்து, இன்றைக்கி ஆளுங்கட்சி கூட கூட்டணி ஒப்பந்தங்கள், அதிலிருந்து ஒரு சில இயக்கங்கள் இன்னும் விரைவில் வரும். அம்மா சொன்ன மாதிரி பத்திரிகையாளர் சந்திப்பில் திமுக கூட்டணியில் உள்ளவங்க கூட எங்ககிட்ட வருவாங்கன்னு சொன்னது இப்போ ஒருத்தர் வெளியில் வந்திருக்கார். அது சின்னம்மா கிட்ட விரைவில் வருவார். திமுக கூட்டணியிலிருந்து வந்துட்டு இருக்காங்க. எப்படி எடப்பாடி பழனிசாமியுடைய ஆணவம் அகந்தை அந்த போக்கில் பிரேமலதா விஜயகாந்திலிருந்து இருந்த அத்தனை பேரும் ஜி.கே. வாசன், அன்புமணி, இந்த ராஜ்யசபா எம்பி அதுக்காக இருந்தாங்க. அவங்க வேறு நோக்கத்திலலாம் இல்லை. இதுதான் உண்மை. எளியும் தவளையும் கூட்டு சொல்லுவாங்க கிராமத்தில் பழமொழி. அதை போன்றுதான் இவர் போய் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தை போய் அதில் இணைச்சது. துரோகத்திற்கு நோபல் பரிசு கொடுக்கலான்னா அது எடப்பாடிக்குன்னு அவர் சொன்னார். என்னை பொறுத்த வரைக்கும் மட்டுமல்ல, இன்னைக்கு தமிழகத்தில் உள்ள அனைத்து தொண்டர்கள், அதுவும் குறிப்பாக அமமுகவில் பயணம் செய்த தொண்டர்கள் எல்லாம் இவர் எடப்பாடிக்கு நோபல் பரிசு தரணும்னு சொன்னார், இவருக்கு 2 நோபல் பரிசு தரணும்னு பேசுகிறான் அன்னைக்கு. அதே மாதிரி தேநீர் விடுதியில் உட்காந்தன்னா காலையில் நிறைய பேர் எடப்பாடி அணியில் இருக்கக்கூடிய வேட்டி கட்டிய கிராமத்தில் இருக்கிற தொண்டர்கள் காலையில் டீ கடைக்கு வரதே கிடையாது. காரணம், திமுக காரங்க உட்காந்துட்டு அவனை கேட்குறான், ஏன் ஒரு ஆள் தான் கொடி கட்ட முடியல, வேட்டி கட்ட முடியல அனுபவிக்கிறாரு. இன்றைக்கி அதை விட பரிதாபம் நேற்று முறை சொல்லி பத்திரிகையில் பார்த்தேன். அம்மா எவ்வளோ அழகு பார்த்தாங்க, சின்னம்மாவும் புரட்சி தலைவியும். அவரை எப்படி பண்ணுற இடத்துல உட்கார வச்சுருந்தாங்க. 15-20 பேர் உட்காந்துருக்காங்க, அதில் ஒரு ஆளாக உட்காந்துருக்காரு. யாரு? ஓ பன்னீர்செல்வம். நேர்காணல் நடத்துகிற இடத்துல அம்மா உட்கார வச்சுருந்தாங்க. உலகத்தில் யாருக்கும் கிடைக்காத கண்ணியெல்லாம் 3 முறை முதலமைச்சர். ஒரு முதலமைச்சர்னு சொன்னாக்கா அந்த இயக்கம் தேர்தல் எப்படி திரு நெசவாளர்
எப்படி அந்த இடத்துல அந்த கரையை கட்டி போய் உட்கார முடியும்? ஆ? அப்படிப்பட்டவர் முன்னிலைப்படுத்தினது இவர் தான். நோபல் பரிசு பற்றி பேசுகிறாருல்ல, முன்னிலைப்படுத்தினது. அதான் ஒரு சிலதை நம்ம இந்த சரி, புத்தகத்துல பேச முடியாது. முன்னிலைப்படுத்தினால் விசுவாசமாக இருப்பார்கள் என்று இருப்பார்கள் பண்ணினார்கள். செய்றாங்க. அந்த கால் எடப்பாடி பழனிசாமியும் பண்ணலையா? அதாம்மா, அது மாதிரி இப்போ எங்களை போன்ற தொண்டர்கள், நான் ஒரு கைத்தறி நெசவாளர் சங்கத்தினுடைய தலைவராக இருந்தேன். பச்சை கையெழுத்து போடுற இடத்துல லட்சக்கணக்கான தொண்டர்கள் அமர வச்சாங்க அம்மா. தலைவர் காலத்தோடு அந்த அளவுக்கு இல்லை. கூட்டுறவு சங்க தேர்தல், பால் சொசைட்டி அனைத்துலேயும். அப்படிப்பட்ட ஒரு வியூகத்தை அமைக்கக்கூடிய புரட்சி தாய் வந்து சாதாரண வியூக வகுப்பாளர் இல்லை. வீரமங்கை வேலு நாச்சியார் கூட ஒரு முறை தான் ராஜ்யத்தை மீட்டாங்க. புரட்சி தலைவர் மறைவிற்கு பிறகு இந்த இயக்கம் மாபெரும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ராஜ்யத்தை ஒரு முறை மீட்டாங்க. போடித்தொகை சட்டமன்ற தொகுதியிலே அம்மா இறந்த பிறகு பல கூறுகளாக பிரிந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை மீண்டும் ஒருங்கிணைச்சு 2வது முறையாக மீட்டாங்க. இந்த தேர்தலில் இப்போ நம்ம கூட உட்கார்ந்துருப்போது சகாக்கள் 5வது அணி என்ன சொன்னாங்க, அணி உருவானது 5வது அணியாக தெரியலாம். நிச்சயமாக ஆட்சி அமைக்கிறதுக்கு இழுபறின்னு சொல்கிறாங்க அண்ணன் குதிரகரனா கூட. நான் அடிமட்ட தொண்டனாக என்னுடைய உணர்வுபூர்வமான இது என்ன சொல்கிறேன்னா, இந்த 5வது அணியாக இன்றைக்கு உருவெடுத்திருக்கிற புரட்சித்தாய் சின்னம்மா அவர்களும் ஐயா ராமதாஸ் அவர்களும் கையொப்பமிட்டு ஏற்றிருக்கிற அந்த அணி தமிழகத்தினுடைய ஆட்சி அமைக்கின்ற முதல் அணியாக வரும் என்பது என்னுடைய கருத்து. திரு இளந்தமிழ் ஆர்வலன் ஐயா, இப்போ நம்முடைய சகோதரர்களெல்லாம் இந்த விவகாரத்தை குறித்து மகிழ்ச்சியோடு இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான தருணம். இந்த தருணத்தில் ரொம்ப முக்கியமான விஷயம், நாளைக்கு ரம்ஜான் பண்டிகை. அது உலகம் முழுவதும் கொண்டாடப்படுகின்றது முஸ்லிம்களுடைய இல்லங்களில். இங்கே நம்முடைய கண்ணியத்துக்குரிய அம்மா அவர்கள் தைலாபுரத்திலே அதிமுக தொண்டர்களுக்கு உள்ளங்களிலெல்லாம் பால் வார்க்கின்ற ஒரு சிறப்பை அமைத்திருக்கிறார். நான் ஒரு வேறு விதமாக பார்க்கிறேன். இந்த தேர்தலோ இந்த தேர்தலுக்கு முன்போ இந்த வெற்றி கூட்டணி மிக பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தும். ஐயா, 2வது முறையாக உங்களிடத்தில் கேட்கிறேன், சொல்லுங்கள் இளந்தமிழ் ஐயா. ஆமாம், நீங்கள் குறிப்பிட்டதைப் போல நாளை 21 மார்ச் உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய இஸ்லாமிய சொந்தங்கள் ரமலான் கொண்டாடுகின்ற இந்த நாளில் அனைத்திந்திய புரட்சி தலைவர் மக்கள் முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் புரட்சி தாய் சின்னம்மா அவர்கள் கூட தன்னுடைய செய்தியை வெளியிட்டிருந்தார்கள், ரமலான் வாழ்த்து செய்தியை. அதில் மிக குறிப்பான ஒரு விஷயத்தை நாம் மீண்டும் நினைவு கூற வேண்டும் என்று சொன்னால், தனக்கென்று எதையும் வைத்துக் கொள்ளாமல் பிறருக்கு தரக்கூடிய அந்த ஈகையை வளர்க்கக்கூடிய நபிகள் நாயகத்தின் அந்த வாசகங்களை எல்லாம் அந்த வாழ்த்து செய்தியிலே குறிப்பிட்டு புரட்சி தாய் சின்னம்மா அவர்கள் வாழ்த்து சொல்லியிருந்தார்கள். அந்த அடிப்படையில் எனக்கு முன்னால பேசின மரியாதைக்குரிய திரு SS அரசனாக இருந்தாலும் சரி, ராமனாக இருந்தாலும் சரி, அண்ணன் துரைக்கரன் அவர்கள் கூட எப்படிப்பட்ட துரோகங்களை குறிப்பிட்ட நபர்களை சொல்லியே சொன்னார்கள். எப்படிப்பட்ட துரோகங்களை எல்லாம் புரட்சி தாய் சின்னம்மா அவர்களுக்கு இழைத்திருக்கிறார்கள் அப்படின்னு பார்த்தா, இதில் இவர்களுக்கெல்லாம் பொது வாழ்க்கையில் இருப்பதற்கு தகுதி இருக்கிறதான்னு கூட நம்ம ஒரு கேள்வியை வைக்கலாம். தன்னை உருவாக்கி அடையாளம் காட்டி முகவரி தந்து பதவிகள் தந்து அழகு பார்த்தவர், செல்வாக்கை கையிலே கொடுத்து ஆட்சி செலுத்துவதற்கு அந்த அரிய வாய்ப்பை கொடுத்தவர். அப்படிப்பட்டவரை என்ன வார்த்தை சொல்லி விமர்சிப்பது என்ற தராதரம் இல்லாமல் பேசியவர்கள் எல்லாம் இன்றைக்கு முடிவெடுக்க முடியாமல் திணறிக்கொண்டு தெற்கே வடக்கே பாய்ந்து சிதறி ஓடிக்கொண்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். கண்டிப்பாக இது புரட்சி தாய் சின்னம்மா அவர்கள் அமைதியாக இருந்து சாதித்த ஒரு அணுகுண்டு நிகழ்த்தியதைப் போல ஒரு பிரளயத்தை ஏற்படுத்தி இருக்கிறார்கள். ஆனால் இப்போது ஒரு இயக்கத்தின் பெயரை தாங்கி முப்பெரும் தலைவர்களான பேரறிஞர் அண்ணா, புரட்சி தலைவர் MGR, புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய திருவுருவங்களை பொறித்த கொடியை கையிலே ஏந்தி இந்த துரோகத்தையும் தமிழ்நாட்டில் எதிரிகள் ஆடிக்கொண்டிருக்கின்ற இந்த காட்டாட்சியை பற்றின விவரங்களையும் எடுத்து வைத்து பிரச்சாரம் செய்யும் போது, மரியாதைக்குரிய பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நிறுவன தலைவர் ஐயா டாக்டர் ராமதாஸ் அவர்கள் குறிப்பிட்டதைப் போல பலருக்கு நடுக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது என்று சொன்னால் அது மிகையல்ல. எப்படிப்பட்ட தலைவர்கள் இவர்கள் என்று சொன்னால், இந்த கூட்டணி எப்படிப்பட்ட வெற்றிகரமான கூட்டணின்னு பார்த்தால், கொள்கை கோட்பாடு அடிப்படையில் தமிழ் தேசிய அந்த கருத்தியலிலே தோய்ச்சல் மிகுந்த தலைவர்கள் புரட்சி தாய் சின்னம்மா அவர்கள், பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நிறுவன தலைவர் ஐயா டாக்டர் ராமதாஸ் அவர்கள். அதே மாதிரி கடந்த காலங்களில் சாமானியர்களெல்லாம் உச்சாணி கொம்பிலே உயரத்திலே உயர்த்தி வைத்து அழகு பார்த்தவர்கள் புரட்சி தாய் சின்னம்மா அவர்களுடைய அந்த கடைக்கண் பார்வையிலே பதவி பெற்று உச்சத்தை தொட்டவர்கள் யார் யார் என்று நமக்கு தெரியும்.
அதே போல ஐயா டாக்டர் மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் அவரே குறிப்பிட்டார், 35 வயதில் என்னுடைய மகன் அன்புமணி அவர்களை நான் மத்திய அமைச்சராக்கி பார்த்தேன். இதெல்லாம் சாதாரண இடத்துல நடக்கக்கூடிய விஷயம் அல்ல. இப்படிப்பட்ட ஆளுமை மிக்க தலைவர்கள் இன்றைக்கு ஒன்றிணைந்திருக்கிறார்கள், மனதிலே காயத்தோடு ஒன்றிணைந்திருக்கிறார்கள். அடிபட்ட புலியை போல் காத்துக் கொண்டிருக்கிறோம். இந்த இருவரும் தலைவர்களுடைய தொண்டர்கள். எங்களுடைய பாய்ச்சல் வரலாறு காணாத விதத்தில் இருக்கும் எதிரிகளுக்கு மரணடியை கொடுக்கும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் தேவையில்லை. இந்த இருவரும் தலைவர்கள் சமூக நீதி காற்றிய பங்கை பார்த்தீர்கள் என்று சொன்னால், அவர்கள் நடத்திய போராட்டம் அதிலே வெற்றி பெற்று சட்ட அங்கீகாரம் பெறுவதற்கு போராடி உழைத்து சாதித்து காட்டிய சாதனை தலைவர்கள். இதுபோல இன்னைக்கு இந்த ஒப்பந்தத்தில் கூட கடைசியாக அவர்கள் முத்தாய்ப்பாக சொல்லி இருக்கக்கூடியது, தமிழ்நாட்டினுடைய சுயமரியாதையையும் இந்த நாட்டினுடைய தன்னாட்சி தன்மையையும் நாங்கள் மேம்படுத்துவதற்கு பாடுபடுவோம் என்று சொன்னால், இந்த கொள்கை பிடிப்பிலே உறுதியாக இருக்கக்கூடிய அந்த தன்மை எவ்வளவு அழகாக இந்த கூட்டணி ஒப்பந்தத்திலே அவர்கள் வெளிக்காட்டி இருக்கிறார்கள் என்பதை பார்த்தால், விவரம் அறிந்தவர்கள் பார்க்கிற பொழுது, நம்முடைய இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய விருந்தினர்கள் கூட சொன்னாங்க 5 முனையாக இருக்கிறது என்று. ஆனால் உங்களுக்கு நன்றாக தெரியும், திமுக அணியாக இருந்தாலும் சரி, அதிமுக அணியாக இருந்தாலும் சரி, இன்னும் முழுமை பெற்று விட்டதா என்று பார்த்தால் இல்லை. பல்வேறு இடங்களிலே சலசலப்பு இருப்பதை நாம் உணர முடிகிறது. இந்த அடிப்படையில் இந்த 5 முனை போட்டி என்பது இந்த ஆளுமை மிக்க தலைவர்கள், இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய ஆசையை பெற்ற புரட்சி தாய் சின்னம்மா அவர்களும் மருத்துவர் ஐயா டாக்டர் ராமதாஸ் அவர்களும் இணைந்து வகுக்கப் போகின்ற வியூகம், இந்த 5 முனை போட்டியை 4 முனையாக மாற்றினாலும் அது ஆச்சரியத்திற்கு உள்ளான விஷயம் இல்லை. இந்த 4 முனை போட்டி 3 முனை போட்டியாக மாற வேண்டும். அதை இந்த தலைவர்கள் சாதித்து காட்ட வேண்டும் என்பது என்னை போன்றவர்களுடைய விருப்பமாக இருக்கிறது. இத்தகைய அதிசயங்களை நிகழ்த்தக்கூடிய ஆற்றல் மிக்க தலைவர்கள் இன்றைக்கு கூட்டணி சேர்ந்திருக்கிறார்கள். இந்த கொள்கையிலே, இந்த தலைவர்களுடைய அனுபவத்திலே நம்பிக்கை உள்ளவர்கள், இவர்களுடைய அருமை தெரிந்தவர்கள் இந்த தலைவர்களுக்கு பின்னால் இந்த கூட்டணியிலே தங்களை இணைத்துக் கொண்டால் தமிழ்நாடு ஒரு மாபெரும் வரலாற்று சாதனையை படைக்கும் என்பதிலே எந்த மாறுபட்ட கருத்தும் இல்லை. இது மிகப்பெரிய மகிழ்ச்சியையும் எழுச்சியையும் ஒரு புத்துணர்ச்சியையும் கொடுத்திருக்கிறது. இதனுடைய தாக்கம் தமிழ்நாட்டிலே எப்படியெல்லாம் என்னவெல்லாம் நிகழ்த்த காத்திருக்கிறது என்பது பொழுது விடிந்தால் நாளைக்கு புரியும். அதே போல இந்த அரசியல் தேர்தல் களத்திலே எப்படிப்பட்ட தாக்கத்தை ஏற்படுத்த போகிறது என்பதை நாம் காண காத்திருக்கிறோம். இன்னும் தலைவர்கள் தங்களுடைய பிரச்சாரத்தை தொடங்கும் பொழுதும் வேறு கட்சிகள் இந்த அணியிலே சேர்ந்தால் அதனால் ஏற்படக்கூடிய அந்த விளைவுகளும் மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த போகிறது. அந்த அரிய நிகழ்வை பார்ப்பதற்கு நாம் உங்களைப் போலவே நானும் மிக ஆவலோடு காத்திருக்கிறேன் என்று நான் தெரிவித்துக் கொள்கிறேன். மிக்க மகிழ்ச்சி. அன்பு தோழர் இளந்தமிழ் அவர்களுடைய எதிர்பார்ப்பும் வாழ்த்துக்களும் நிறைவேறும். நன்றி சார். ஐயா, ஒரு 3 நிமிடம் எடுத்துக்கொள்ளும். இறுதி பொன்மனச்செம்மல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் 1972 இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை தோற்றுவித்த பொழுது இது தொண்டர்கள் இயக்கம் என்று தான் கொண்டார். எனவே அந்த தொண்டர்கள் பேரியக்கம் இன்றைக்கு எந்த நிலையில் இருக்கிறது அப்படிங்கிறது தான் வேதனையான விஷயமாக பார்க்குறேன். கிட்டத்தட்ட 1972 87 வரையில் ஒரு மிகப்பெரிய வெற்றி இயக்கமாக தொடர்ந்து 73 திண்டுக்கல் நாடாளுமன்ற இடைத்தேர்தல் வெற்றி, 74 புதுச்சேரியில் ஆட்சி அமைக்கக்கூடிய வெற்றி, 77 84 3 தேர்தல்களையும் தொடர் வெற்றி, ஹாட்ரிக் வெற்றியை பெற்றுக் கொடுத்தவர். 10 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த மண்ணிலே மக்களாட்சியை, மிகச்சிறந்த நல்லாட்சியை வழங்கினார். 8 ஆண்டுகள் உபரி பட்ஜெட்டு, பல அற்புதமான திட்டங்கள், தன்னிறைவு திட்டமாகட்டும், சத்துணவு திட்டமாகட்டும், பல்வேறு திட்டங்களை கொண்டு வந்து இந்த மக்களுக்கான நல்லாட்சியை நடத்தியவர். ஆனால் அதை இன்றைக்கு அவர் தோற்றுவித்து வளர்த்தெடுத்து மரியாதைக்குரிய அம்மா செல்வி ஜெயலலிதா அவர்கள் 30-38 ஆண்டுகளாக கட்டி காப்பாற்றிய அந்த இயக்கத்தை டெல்லிக்கு சென்று அடமானம் வைத்து விட்டார் என்று பேசக்கூடிய அளவிற்கு கொண்டு போய் விட்டு விட்டார்கள். கட்சியினுடைய கௌரவமே போயிடுச்சு. அன்றைய காலகட்டத்தில் ஆகப்பெரிய இயக்கமாக தமிழகத்தில் இருந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை நாடி தேடி இங்கு வந்து கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்துவார்கள். ஆனால் இன்றைக்கு 4-5 முறை டெல்லிக்கு போய் அங்கு பஞ்சாயத்து நடத்தி கிட்டத்தட்ட 40க்கும் மேற்பட்ட தொகுதிகள் கொடுக்கலைன்னா முடியாது அப்படிங்கிற மாதிரி இப்போ பேரம் பேசுகிறதா தகவல்கள் வருகிறது. இதில் இன்னொரு அவலம் என்னென்னா, நான் சொன்ன மாதிரி 74 புதுச்சேரியில்
12 இடங்களுக்கு மேலே வெற்றி பெற்று அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி அமைத்த அந்த புதுச்சேரியில் 14 இடங்களை வாங்கி பாஜக 2 இடத்த அதிமுக கொடுக்குறோம், 2 இடத்த யாரோ லட்சிய கட்சியாக ஏதோ ஒரு எல்ஜேகே மார்ட்டினுடைய பையன் அந்த கட்சிக்கு இணையா போன வாரம் தொடங்கின அந்த கட்சிக்கு இணையா அதிமுகவுக்கு 2 இடம் அப்படின்னு. ஆனால் இன்றைக்கு புதுச்சேரியில் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு என்று ஒரு தனி செல்வாக்கு இருக்கிறது. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டர்களும் நிர்வாகிகளும் அங்கு பெருமளவில் இருக்கிறாங்க, சிதறி இருக்கிறார்கள். அவர்களை ஒருங்கிணைத்து திருமதி சசிகலா அவர்கள் வருகிற பொழுது புதுச்சேரியிலும் ஒரு பெரிய தாக்கத்தை மாற்றத்தை இந்த அணி உருவாக்கும். கண்டிப்பாக நம்முடைய தமிழ் இளந்தமிழர் ஆர்வலன் சொன்னபோது சொன்னார், இந்த 5 முனையை 4 முனையை ஆக்கணும், 4 முனையை 3 முனையை ஆக்கணும்னு. அவருடைய நிச்சயமாக என்னன்னா தாவேக்கா தனித்து களமாடுவதை விட இங்கு வந்தால் ஒரு மிகப்பெரிய மாற்றம். தம்பி சீமான் அவர்கள் தனித்து களமாடுவதை விட இந்த அணியில் சேர்ந்தால் நிச்சயமாக அவர் எதிர்பார்க்கிற அந்த 3 அணி என்பது 3 முனை போட்டி என்பது உருவாகி தமிழக அரசியல்லையே ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்குவதற்கு கூட வாய்ப்பு இருக்கு. இது இல்லைன்னு சொல்ல முடியாது. நான் அடிக்கடி சொல்லுவேன், தமிழக அரசியலில் எப்போது வேண்டுமானாலும் எது வேண்டுமானாலும் நடக்கலாம். அப்படி வருகிற பொழுது இந்த நிலைப்பாடு நிச்சயமா இருக்கும் அப்படிங்கிறத நான் பார்க்குறேன். இந்த ஒரு பெரிய அளவில் 2026 தேர்தல் எனக்கு நான் தொடக்க முதலே இந்த தேர்தல் அறிவிக்கப்பட்ட முதலே சொன்னேன், 2026 தேர்தல் என்பது இதுவரையிலும் இல்லாத ஒரு வித்தியாசமான தேர்தலாக எல்லா அரசியல் கட்சிகளுக்கும் மிகப்பெரிய சவாலாக இருக்கும் அப்படின்னு. இந்த சவால் என்பது திரு எடப்பாடி பழனிசாமிக்கு வாழ்வா சாவாங்கிற சவாலை அவர் எதிர்கொள்ள வேண்டிய நிலை இந்த தேர்தலில் ஏற்படும் என்பதுதான் என்னுடைய நிறைவு கருத்து. தோழர்களே, ஒரு மகிழ்ச்சியான தருணத்தில் நான் விடைபெறுகிறேன். இன்னும் மகிழ்ச்சியான தருணங்கள் எமக்காக காத்திருக்கிறது. குறிப்பாக ஒரு செய்தியாளனாக கடந்த ஒரு தசாப்தங்களை நிறைவு செய்யக்கூடிய நாளிலே நான் ஜெயா பிளஸிலே பணியாற்றி கொண்டிருக்கிறேன். திருமதி சசிகலா அம்மையார் அவர்களுக்காக எழுதப்படாத சில சதிகளை செய்தார்கள். இன்றைக்கு அவர் எங்கே என்ற கேள்விக்கு தைலாபுரத்தில் பதில் இருக்கிறது. ஒட்டுமொத்த தமிழர்களின் உள்ளங்களில் ஆலமரமாக நீக்கமரமாக அவர் நிறைந்திருக்கிறார். பெரியவர் ராமதாஸோடு திருமதி சசிகலா அம்மா அவர்களுடைய இந்த கூட்டணியில் காத்திருக்க வேண்டிய காலங்கள் நெருங்கியிருக்கிறது. தமிழ்நாட்டின் பல கட்சிகள் வரக்கூடியதாக தங்களுடைய அவாக்களை தெரிவித்திருக்கிறார்கள். நம்முடைய கண்ணியத்துக்குரிய விருந்தினர் இளந்தமிழ் அவர்கள், திராவிட இயக்க ஆய்வாளர் ஐயா துரைக்கருணா, மூத்த பத்திரிகையாளர் திரு ராமன், இவர்களோடு கழக நிர்வாகி SS அரசன். இந்த நல்ல தருணத்தில் உங்களோடு நானும் ஒரு செய்தியாளனாக விடைபெறுகிறேன். மீண்டும் பல புதிய செய்திகளோடு சந்திப்போம் ஐயா. நன்றி நேயர்களே. மீண்டும் இன்றைய நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகிறேன். மற்றொரு களத்தில் நான் உங்களை சந்திக்கின்றேன். அதுவரை உங்கள் அனைவரிடமிருந்தும் நான் உங்கள் சுஃபியான், ஜெயா பிளஸ் தொலைக்காட்சிக்காக நன்றி. மீண்டும் சந்திப்போம்.